பரணி ஆரம்பிச்சிருவா பரணி. ஓகே. கேக்குதா? கேக்குது ஆரம்பிச்சிருவா. சரி, ஓகே. நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய மார்க் கன்னட ஃபிலிம் அது வந்துட்டு ஜான் 1 ரிலீஸ்ன்னு சொல்லி இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ படம் நாளைக்கு ரிலீஸ் இல்லை, அதான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாரிஸ் காஃபே அப்படின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குரு சோமசுந்தரம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ அனுமோல், அவங்க 2 பேரும் நடிக்கிற படம். சரஜ் சீலன் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் கென் கர்னாஸோட டெபியூ ஃபிலிம் அது வந்துட்டு ஷூட் ரேப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அருண் விஜயோட ரெட்டத்தலை அந்த படத்துல இருந்து ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 minutes 45 செகண்ட்ஸ்க்கு. ஜனநாயகன் தெலுங்குல வந்துட்டு பிவிஆர் பிக்சர்ஸ் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட இம்மார்டல் அப்படின்ற டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அண்ட் கைடு லோஹர் அவங்க 2 பேரும் நடிக்கிற படம். ஒரு ஃபேண்டசி ஹாரர் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட அடுத்த ஃபிலிம் தாய் கிழவி, ராதிகா அவர்கள் நடிக்கிற படம். அந்த படம் வந்து டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் February 20 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ராஷ்மிகாவோட மைசா அந்த படத்தோட கிளிம்ஸ் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுங்க. அவ்வளோதான் நான் இன்னைக்கு பார்த்தேன். விட்டு போய் மார்க் வந்து கன்னடா வருஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதோ, தமிழ் தெலுங்கு தான் அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஓ, கன்னட வருஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா? இல்ல ஒரு படமே புஷ் ஆகுதுன்னு தான் சொன்னாரு ப்ரோ. கன்னட வருஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது பாருங்க. தமிழ் வருஷனும் தெலுங்கு வருஷனும் மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க. ஓகே. சாரி மிஸ்டேக் தான், நான் அது நோட்டீஸ் பண்ணல. சாரி. ஓகே, நான் படமே புஷ் ஆகுதுன்றப்ப தான் சொல்லியிருந்தேன். கரெக்ட். ஓகே, நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்க சொல்லுங்க. நான் நாளைக்கு காலையில் சிறை மட்டும் புக் பண்ணியிருக்கேன் 9 AM ஷோ. ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு டிபெண்ட்ஸ் தான், பார்ப்போம். சொல்லுங்க. ஒருத்தர் கமெண்ட்ல ப்ரோ ஜனநாயகன் பெங்களூர்ல 4 AM ஷோ ஆர் 6 AM ஷோ இருக்குமான்னு கேட்டிருக்காரு. 4 AM ஷோவோ 6 AM ஷோவோ வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடு வந்துட்டு 8 AM ஷோ தான் சொல்றாங்க. ஸோ அஜித் பல்தான், நீங்க என்ன இருக்குன்னு போட்டிருக்கீங்க, என்ன சொல்றீங்க? கேரளால 4 AM ஷோ டிக்கெட் எடுத்துட்டேன். 4 AM ஷோ டிக்கெட் எடுத்துட்டீங்க, ஓகே ப்ரோ. ஆனா ஷோ வந்து இவங்க அலாட் பண்றது இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு பெங்களூர்ல ஒருத்தர் ஜான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஜான் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் ப்ரோ. அதனால தான் நிறைய பக்கம் ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. ஷோரா? யா டெஃபினெட்லி. எங்க கவிதா தியேட்டர்லயா டிக்கெட், இல்ல எங்க டிக்கெட் எடுத்திருக்கீங்க? பிரியதர்ஷினி பாலக்காடா? யாமா? ஓ, உங்களுக்கு 1 hour தானே? எனக்கு 1 hour அதுதான். சூப்பர். சரி, ஓகே. அப்போ ஓகே, நம்பலாம். சிறைப்படம் வந்து குழந்தைய கூட்டு போலாமான்னு கேட்டிருக்காங்க. யாராவது பார்த்தா உங்களுக்கு இதே சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லிருங்கப்பா, எனக்கு தெரியல. சுதன் ப்ரோ குழந்தைய கூட்டு போலாமான்னு கேட்டிருக்காங்க, நீங்க பாத்தீங்களா சொல்லுங்க. சிறை வந்துட்டு UA 13+ஆ 16+ஆ? ஒரே நிமிஷம். சரி, சென்சார் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. படம் பார்த்தவங்கள்ட்ட கேட்கறாங்க சென்சார் ரூல்ஸ் படி நம்ம ஊர்ல மக்கள் எப்படி போறாங்க. இல்ல அதுபடி இல்லைண்ணா, அது இப்போ UA 13+னா நம்ம தைரியமா சொல்லலாம் அதுபடின்னு சொல்லிட்டு, அதுக்காக சொன்னேன். ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி குழந்தைங்கலாம் பார்க்க முடியாத அளவுக்கான படம் இல்லை. எல்லாருமே ஃபேமிலியாவே பார்க்க வேண்டிய படம் தான். கொஞ்சம் ஹார்ட் ஹீட்டிங்கா எமோஷனலா இருக்குமே தவிர மற்றபடி வயலன்ஸ் இருக்குமா? அந்த அளவுக்குலாம் இருக்காது. அதுதான் ப்ரோ. ஃபோன் கால் வருது. சரி, அப்போ வயலன்ஸ் இல்லைன்னா குழந்தைகளோட பார்க்கலாம், டோன்ட் வெரி. நாளைக்கு என்ன படம் வருது ஓடிடில? இப்போ மிடில் கிளாஸ் வருது. வேற எதுவுமா சொன்னாங்க? மிடில் கிளாஸ் வந்துருச்சு. பாகுபலி எப்பிக் வருது. அப்புறம் ரிவால்வர் ரீட்டா போன மாசம் வந்து ஏதோ தமிழ் படம் சொல்றேன். போன மாசம் வந்து ரிவால்வர் ரீட்டா.
இப்பலாம் நான் அந்த ஓடிடி இதே போடுறது இல்ல. மறந்து மறந்து போயிடுது ஒரு ஒரு தடவையும். இவர் போட்டு கிறிஸ்டோபர் போட்டுருவாரு. கிறிஸ்டோபர் இருங்க அவரதுல பார்த்து சொல்றேன். ஒரு ரிவால்வர் நிமிஷம். ரீட்டா வருது ப்ரோ. வேற ஏதோ ஒரு படமும் வருது. ஏதோ இல்ல இல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஏக் படம். தீவானே ஏக் தீவானே அது ஒன்று வருது. ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த மந்த் இந்த வீக் ஸ்டார்ட்ல நான் ஒரு 4 ஆந்திரா படம் கிங் சொல்றேன். தாலுகா. ஆந்திரா கிங் தாலுகா மாவீரன் குரு. முக்கியமான படம் அதுதான் பார்க்கணும் நாளைக்கு. பாகுபலி எபிக் 3 hour 43 minutes. நாளைக்கு இதுவும் வந்து நாளைக்கு தானே பரணி ப்ரோ ஸ்டேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 2. ஏய் ஆமா. இல்ல 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 நாளான்னைக்கு காலையில 6:30 மணிக்கு. நாளைக்கு தான் ப்ரோ 25. அது யூஎஸ்ல 25 ப்ரோ. நம்ம இந்தியா டைம் படி வந்துட்டு காலையில 6:30க்கு தான் வரும். வால்யூம் 1 அப்படித்தானே வந்துச்சு. அதுதான் சொல்றேன் பரணி ப்ரோ. அது நாளைக்கு காலையில தானே 6:30 மணி. அது தம்பி இல்லைங்க. 26ஆம் தேதி காலையில 6:30 மணிக்கு ஓ தம்பி. 26ஆம் தேதி காலைல 6 மணி. ஓகே ஓகே. ஆமா தம்பி. நாளான்னைக்கு. லாஸ்ட் டைமே அப்படித்தானே தம்பி வந்தது. கிறிஸ்டோபர் வந்து காணோமேங்க ட்வீட்டு. ஓடிடி பரணி ப்ரோ நாளைக்கு தான் போடுவார் போல அவரு. இன்னைக்கு புதன்கிழமை இல்ல, நானே மறந்துட்டேன். நாளைக்கு தான் வியாழக்கிழமை. நாளைக்கு காலைல போடுவார் அவரு. பரணி ப்ரோ சொல்லுங்க. நீங்க எப்ப சிறைக்கு போவீங்க? நாளைக்கு காலையில 9 மணி ஷோ. பண்ணிட்டீங்களா? எஸ். பரணி அவர் ஒரு ஸ்ட்ரிக்டா கேள்வி கேட்டாரு, நீங்க தெரியாம அவர் ஏதோ உங்கள்ட்ட காமெடி பண்ணலான்னு வந்தாரு பரணி ப்ரோ. அவர் மனசு இப்படி உடச்சிட்டீங்களே. இப்படி ஒரு ஜோக்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே பரணி ப்ரோ. என்னாச்சு எனக்கு புரியல சீரியஸா. நீங்க எப்ப சிறைக்கு போவீங்கன்னு கேட்டாரு. நோ சுகன்யா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பரணி ப்ரோ அப்படிலாம் சுகன் ப்ரோ பொங்கலுக்குள்ள எனி டைம் எனி டே. ஏன்? இல்ல பரணி ப்ரோ ஜஸ்ட் பண்ணுதான். நான் படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க நாளைக்கு எப்படி இருக்கு. படம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. ம் நாளைக்கு இதுதான் போலான்னு பாக்குறேன். சர்வம் மாயா ஷோ டைம் செட் ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு ஷோ கொடுத்துருக்கான் மனசாட்சியே இல்லாம. உங்க மனசாட்சிக்கு ஒரு ஷோவாச்சு கொடுத்துருக்கேன். ஏங்க ஒரு 2 தியேட்டர்ல தமிழ் படத்துக்கே ஒரு ஷோ 2 ஷோ கொடுக்குறான். மலையாள படத்துக்கு உங்களுக்கு ஃபுல் ஷோ கொடுப்பானா? சரி விடுங்க, என்ன பண்ண, எல்லாம் தான் இருக்கு. எனக்கு அது படம் பார்க்கணும்னு இருக்கு. நல்ல டைரக்டர். இந்த பாச்சும் அற்புதவல். பார்மா பாத்துட்டீங்களா? பார்மா பார்க்கல ப்ரோ. அது நல்லா இல்லன்ட்டாங்க, அதனால பார்க்கல. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு லீவா? அவருக்கு எல்லா நாளும் லீவ் தாங்க. பிரகாஷ் ப்ரோ அப்புறம் நீங்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஏதோ பராசக்திக்கு இது சென்சார் சர்டிபிகேட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன கமல் புதுசா சொல்றீங்க? என்னங்க நீங்க எதுவுமே பாக்கலையா? உண்மையாதான் நான் பாக்கல. என்ன போட்டிருக்காங்க, என்ன சொன்னாங்க? சென்சார் சர்டிபிகேட் ஏதோ தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு வசனம் நிறைய ஹிந்தி எதிர்ப்பு வசனம் நிறைய இருக்குன்னு. டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எங்களுக்கு தெரியல. ஷியாம் தான் சன் நியூஸ்ல போட்டாங்கன்னு சொன்னாரு. நிறைய சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க, இல்லைன்னா தரமாட்டோம் அந்த மாதிரி ஏதோ. நான் உங்களுக்கு அந்த நியூஸ் இருந்தா அனுப்பி விடுறேன் பரணி ப்ரோ. விடுங்க. அனுப்பிச்சுடுங்க பாக்குறேன். சரி, ஏ சர்டிபிகேட் கொடுத்தாது ரிலீஸ் பண்ண சொல்லுங்கப்பா. ஏ சர்டிபிகேட்டுக்குமா அவங்க வந்து டயலாக் வைக்க போறாங்க? ஏ சர்டிபிகேட் அவங்க என்னங்க ப்ரோ? ஏ சர்டிபிகேட் தான் இல்ல, எனக்கு புரியல. அவங்க வந்து அந்த டயலாக்ஸ் சீன்ஸ்ல இருக்க கூடாதுன்னா அது ஏதோ இதான் இம்பார்ட்டன்டான சீன்ஸ், ஏதோ பிரச்சனை கலந்த சீன்ஸ் அது இருக்குது. அவங்க சென்சாரே தர மாட்டாங்க. அவங்க என்ன ப்ரூட்டலுக்குமே மர்டருக்கும் பரணி ப்ரோ மத்தது வேற, இது அவனுங்களுக்கு அகைன்ஸ்டான டைலாக் சீன் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு சொல்லுவாங்க. அது புரியுது. ஆக்சுவலா விடுதலையிலேயே வந்துட்டு சில நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணாங்க. டைலாக்ஸ்க்காக தானே அந்த படத்துக்கு வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்களேன். அதுல அட்டாக் எதுவும் இருக்காது பரணி ப்ரோ. அதுல அட்டாக்ல எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல ஸ்ட்ரைட் அட்டாக்கே இருக்கும். பராசக்தி படத்தை ரீவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிய படக்குழு பராசக்தி அதிக காட்சிகளை நீக்க தணிக்கை குழு வருத்ததால் ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பி வைத்த படக்குழுவினால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொடுத்த காட்சிகள் படத்தில் அதிகம் உள்ளதால் தனிக்குழு கட் வழங்கியுள்ளதாக தகவல்.
சரி ஓகே. என்னமோ நடக்கட்டும். படம் ரிலீஸ் ஆனா பார்ப்போம். இல்ல ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு பார்ப்போம். ஆனா, இவங்க இதுலலாம் கட் பண்ணிட்டு ஓடிடிக்கு இப்ப சென்சார் தேவையில்லன்னாங்கல்ல. ஓடிடில அன்கட் விடலாம்ல. நல்லாருக்கும். விடுதலைக்கு அப்படிதானே பண்ணாங்க. விடுதலை 2க்கும் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு? நீங்க பேசுறத ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம் வர பாருங்க. வர தனி ப்ரோ நீங்க இன்னைக்கு பேசுறது எல்லாமே பாட்டு பாடுற மாதிரி இருக்கா, அதனால சுகமா இருக்கிறாங்க அப்படியே ஆமா, அமைதியாயிரும். ரொம்ப தூக்கம் வருதா? இன்னைக்கு ஏதாவது டாபிக் ஆரம்பிங்க. டாபிக் ஐய் நைஸ். ஆமா இந்த பிரகாஷ் ப்ரோ, நீங்க எப்ப அந்த டாப் 5 ஆரம்பிக்கிறீங்க? சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? இது சிறை சனிக்கிழமை வந்து குவிஸ். சனிக்கிழமை வந்து குவிஸ். சாரி, அந்த குவிஸ் தான் மறந்துட்டேன். டாப் 5 குவிஸ். அது சனிக்கிழமை என்ன கன்ஃபார்ம் quiz? நடத்தும். குவிஸ் இல்லைங்க, குவிஸ். சினிமா குவிஸ் 2025 ஒரு ரீகேப் சம்பந்தமா வந்து ஒரு 2025 பத்தி எப்படின்னா ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதுற மாதிரி, அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல மகேஷ் ப்ரோ. சூப்பர், ஓகே. சரி, அப்ப அது அந்த சுகன் குவிஸ்ல பிரதர் ஜெயிச்சா கேள்வி கேட்டிருந்தீங்க. வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிஸ் கொடுப்பாரு. அதுதான் சுகன் பிரதர் கேள்வி நீங்க என்னமோ கேட்டுருந்தீங்க. நாளைக்கு என்ன படத்துக்கு போறேன்னு கேட்டீங்களா? சுகன் கேட்டுருங்க. லீவு, ஸோ சிறையும் துரந்தரும் பாக்குறதுக்கான வாய்ப்பு ரைட், ஓகே. லீவு. அதே மாதிரி நாளைக்கு போறது ஃபர்ஸ்ட் 3 படம் போலான்னு ஐடியா பண்ணல. சிறை, கட்டத்தல, மார்க்கு. அப்புறம் பரணி என்ன சொன்ன அப்படின்னா சிறையும் துரந்தர் மட்டும் போயிட்டு வாங்கினாரு. அதனால இப்ப நான் சிறையும் துரந்தர் மட்டும் போறேன். கன்ஃபார்ம் சூப்பர் ப்ரோ. தருணம். துரந்தர் வந்து காலைல போயிருங்க. அப்பதான் நீங்க உங்க மனசு மாறாது. காலைல நாளைக்கு துரந்தர் போயிருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்டான டே இருக்கும். கவனித்தீர்களா? இல்ல கமல் ப்ரோ, கவனித்தீர்களா? பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்றேன் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெஸ்டான டேவா இருக்கும் சினிமா சம்பந்தமா. ஒரு மாதிரி ஹாப்பியான, நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி ஒரு நல்ல படம் பார்த்துட்டா அன்னைக்கு டேவே ஒரு மாதிரி பெட்டரா இருக்கணும், அந்த மாதிரி. சுகன் இன்னொன்னு யாரோ ரைட், நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். சிறை ஃபேமிலியா பார்க்கலாமான்ட்டு. நீ பார்த்துட்டல சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அதான் அது சொன்னாரு நம்ம அவரு. ஃபேமிலி எல்லாம் குழந்தை குட்டி எல்லாம் வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் வயலன்ஸான படம்லாம் இல்லைன்னா ஃபேமிலியாவே பார்க்கலாம் தான். சரி, வேற யார் யார் என்னன்னு அந்த படத்துக்கு போறீங்க இந்த வாரம்? மார்க்குக்கு நான் இந்த வாரம் போவேன், நான் நாளைக்கு போக மாட்டேன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, யாருப்பா பாத்திரத்தை உருட்டுறது? பிரகாஷ் ப்ரோ, உங்களை யாரோ கூப்பிட்டாங்க. ஜோந்தர் படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போது இது தமிழ்ல ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. நாளைக்கு நான் ஹிந்தி வருஷன் தான் போறேன். ஒருவேளை ஓடிடியில் விடுவாங்களோ தெரியலையே. கண்டிப்பா நான் ஓட்டில விடுவாங்க, அது உறுதி. தேட்டர்ல விடுறாங்களா இல்லைன்னு தெரியல. தேட்டர்ல வராங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. தலைவா, நீங்க இன்னைக்கு ஓகே, இந்த டைட்டில் ரிவ்யூ போட்டுருக்கீங்க கீழே ஒருத்தி. இல்ல இல்ல, அதான் அதை ஒருத்தர் சொல்லிடுறாம ரிவ்யூ சொல்றது மறந்துட்டேன். தமிழ்ல ஏகப்பட்ட படங்களோட டைட்டில் மாறி இருக்குல்ல. ரிலீஸ் ஆகும்போது டைட்டில் ரிலீஸ் ஆகும். அது மாதிரி அந்த லிஸ்ட்டை தான் சொல்லியிருந்தோம். அப்படின்னா சண்டியர் பெருமாட்டி இருங்க, மாறிச்சு, காட்ஃபாதர் வந்து வரலாறுன்னு மாறிச்சு. ஃபர்ஸ்ட் கிளியரா இல்ல, ஒரு மாதிரி நடந்துட்டே பேசுற மாதிரி இருந்துச்சு. இப்ப கிளியரா இருக்கு, சொல்லுங்க. சாரி, நடந்துட்டு தான் பேசினேன், படி ஏறிட்டு பேசினேன். அதான் ஒரு இடத்துல நின்று பேசுங்க. இப்போ ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. பரணி இப்ப கேக்குது தானே? கேக்குது. ஓகே ஓகே. அதாவது தமிழ்ல டைட்டில் மாறுற படங்களோட லிஸ்ட் தான் இன்னைக்கு வந்து ட்ரிவியால சொல்லியிருந்தோம். சண்டியர் விரும்மாண்டின்னு மாறினது, காட்ஃபாதர் வரலாறுன்னு மாறினது, சம்திங் உனக்கும் எனக்கும், பெப்சி, அதாவது அந்த படத்துல நடிச்ச நடிகர்களோட எல்லா கேரக்டர் பேரையும் முதல் எழுத்து சேர்த்தா பெப்சின்னு வரும். அதுதான் அப்படியே உள்ளம் கேட்குமேன்னு மாறினுச்சு. மெல்லிசை புரியாத புதிர்னு மாறினுச்சு. மெல்லிசை விஜய் சேதுபதி படம். அப்புறம் காவல் காதல் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் சமயத்துல காவல்காரன்னு மாத்தினாங்க. அப்புறம் அந்த காவல்காரன் எம்ஜிஆர் டைட்டில் பர்மிஷன் கிடைக்கலன்னு கடைசியில காவலன்னு மாறினாங்க. அதுதான் விஜயோட காவலன். அப்புறம் உரியடி விஜயகுமார், அந்த உரியடி படத்துக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருந்த டைட்டில் வந்து விடியும் வரை விண்மீன்கள் ஆகும் அப்படிங்கிறது. அப்புறம் இரும்பு குதிரை பொல்லாதவன் மாறினுச்சு. இது மாலை நேரத்து மயக்கம், மயக்கம் என்ன அப்படின்னு மாறினுச்சு. துரோகி அப்படிங்கிறது ரசிகர்கள் எதிர்ப்பால குருதி புனல்னு மாறினுச்சு. ஆட்டோ ஓரம்போன்னு மாறினுச்சு. அது இங்கிலீஷ் டைட்டில். வரலாறு, ஆட்டோ, ஜில்லுன்னு ஒரு காதல், இதெல்லாம் ஒரு வகை.
ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணி, மாஸ் மாசு என்கிற மாசிலாமணி, டானா காக்கி சட்டை, சட்டென்று மாறுது வானிலை, அச்சம் என்பது மடமேடா, நம்மவர் அப்படிங்கிற டைட்டில் தான் பின்னாளில் தேவர் மகன் அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு. மெட்ராஸ் படத்துக்கு முதல்ல வச்சிருந்த டைட்டில் காளி, அதுக்கப்புறம் மெட்ராஸ்னே வச்சுட்டாங்க. முடிசூடா மன்னன் அந்த படம் வந்து விக்ரம் பிரபு படம். ஃபர்ஸ்ட் லுக்லாம் விட்டுருந்தாங்க, கடைசியில் சத்திரியனுங்கிற பேரை ரிலீஸ் ஆச்சு. ஜூலை காற்றுன்னு சொல்லிட்டு டிவியில ப்ரோமோலாம் போட்டிருந்தாங்க, கடைசியில் உன்னாலேன்னு ரிலீஸ் ஆச்சு. மின்மினி ராட்சசன் அப்படிங்கிற மாறிச்சு. தெருப்பாடகன் அப்படிங்கிற டைட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட படம் வந்து விஜயகாந்த் படம். நிறைய பேர் சொல்லி விஜயகாந்த் வந்து நடிக்கிறாரு, அவர் போய் தெருப்பாடகரா மாத்திராதீங்க, அது வந்து பேட் இமேஜா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தின டைட்டில் தான் புதுப்பாடகன். அப்புறம் ஒர்க்கிங் டைட்டில் 1000 தோட்டங்கள் இருந்துச்சு, கடைசியில் என்ன ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது எண்ணெய் இருந்தாலும் மாறிடுச்சு. அப்புறம் நான் விட்டு போன டைட்டில் நிறைய இருக்கு. என்னன்னா அந்த இந்திரஜித்னு வச்சிருந்த டைட்டில் வந்து கலைஞர்னு மாறினுச்சு, எம்தன் மகன் எம் மகன் மாறினுச்சு, தெய்வ திருமகன் மாறினுச்சு. நான் காந்தி அல்ல அப்படிங்கிற டைட்டில் வந்து நான் மகான் அல்ல அப்படின்னு மாறினுச்சு. சச்சிஜோதி அப்படிங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்னு மாறினுச்சு. அப்புறம் இன்னும் 2 3 பேர் கூட நமக்கு நிறைய கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மசாலா காஃபே கலகலப்புன்னு மாறினுச்சு. தமிழ் எம்ஏ கட்டுறது தமிழ், பிஎஃப் பிஎஃப்னு போயிட்டு நான் பிஎஃப் பாய் ஃப்ரெண்டு ப்ளூ ஃபிலிம் அப்படின்னு சொல்லி மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சமயத்தில் அப்படின்னு மாறினுச்சு. அன்பே ஆறுகிறேன்னு. முத்தமிடலாமான்னு மாறினுச்சு. அரசு அப்படிங்கிற படம் அரசு தர்பார்னு மாறினுச்சு. ரோபோ எந்திரன் மாறினுச்சு. விஜயோட கீதை புதிய கீதைன்னு மாறினுச்சு. ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற டைட்டில் அது ஒரு கனாக்காலம் அப்படின்னு மாறினுச்சு. இதெல்லாம் இன்னைக்கு அந்த ட்ரிவியால சொல்லியிருந்தோம். வேற ஏதாவது டைட்டில் மிஸ் ஆயிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். பிரகாஷ் bro, இல்ல, நதிகளிலே நீராடும் சூரியன். யாருங்க உங்களுக்கு அது குழந்தைய வச்சு? இல்ல, நதிகளிலே நீராடும் சூரியன் தானே வெந்து தெரிஞ்சது காட்டுன்னு மாறிச்சு, இல்ல அது வேற படம்? இல்ல அது கரெக்டா தான், அதுதான் வந்து தெரியுது கார்டன் மாறினுச்சு. கரெக்ட் தான் பிரகாஷ். அப்புறம் அந்த இது குருதி பண்ண துரோகி, ஹிந்தியில துரோகின்னு தானே ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம். ஆமா, ஹிந்தியில துரோகின்னு தான் ரிலீஸ் பண்ணா. தமிழ் அதோட ரீமேக் தானே, தமிழ் ரீமேக். அப்ப இந்த டிக்கெட் ஒரு ட்வீட் பண்ணிருப்பார்ல, ரசிகர் மன்றத்திலாம் அப்போ வந்து படத்தலைப்பை வந்து முன்னாடி வைப்பாங்கல்ல, அத ஒவ்வொரு பேரும். இப்போ போக்கிரி ராஜா தினேஷ், இது மாதிரி வந்து நம்மவர் கமலஹாசன், நம்ம ஒரு ஊர் பேர்ல தான் ஒரு பேர் ரமேஷ், நம்மவர் ரமேஷ்னு வைப்பாங்களா. அது மாதிரி துரோகி ரமேஷ் வச்சா நல்லா இருக்கு, அதுல டைட்டில் பின்னாடி பேருக்கு பின்னாடி டைட்டிலா, அதனால துரோகின்னு இருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து குருதி புனல்னு மாத்தினாங்களாம். பேனர்ல பேர் வைக்கிறதுக்காக படத்து பேர்லாம் மாத்துறாங்க. ஆமா, அது இல்ல உண்மைதானங்க. ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்களாம், இது வந்து பேனர்ல வந்து பேர் வைக்கிறப்ப ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பாங்கல்ல. இப்ப நம்மவர் கமலஹாசன் ரசிகர் மன்றம்னு வைப்பாங்க. அப்ப குருதி புனல் ரசிகர் மன்றம் நல்லா இருக்கு. துரோகி கமலஹாசன் ரசிகர் மன்றம் நல்லா இருக்குமா? கமலவே துரோகின்னு வச்சா நல்லா இருக்குமா? ரசிகர்கள் அப்படி கோரிக்கை வச்சாங்க. துரோகி கமலஹாசன் ரசிகர் மன்றம் அப்படின்னு வச்சா இப்ப இது யாருக்கு கெட்ட பேருங்கிற மாதிரி தான். இதே கமலஹாசனுக்கே பட்டத்தையே மாத்துற மாதிரி ஆகுதுல்ல. அதனாலதான் வந்து அதை மாத்தினாங்களாம். அப்பெல்லாம் அந்த எந்தெந்த படம் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். தீனா அஜித் ரசிகர் மன்றம், ரெட் அஜித் ரசிகர் மன்றம், இப்படி அந்த ரசிகர் மன்ற பேர் வைக்கிறப்ப இப்படிதான் மாதிரி இருக்கு. நான் பார்த்துருக்கேன் பல படம். திருமலை விஜய் ரசிகர் மன்றம், ஒவ்வொரு படத்துல இருந்து சில பேர் ஃபேன் ஆவாங்க, சில கூட்டம் வந்து ரசிகர் மன்றம் ஒவ்வொரு படத்தின் பின்னாடி வந்து பேர் வைப்பாங்க. இப்ப யார் அப்படி வைக்கிற? இப்பெல்லாம் வந்து கூட யார் ஆன்லைன்ல சுத்துறாங்களோ அவங்கதான் வந்து ரசிகர் மன்ற தலைவர். ஆன்லைன்ல ஒரு ஓவரா ஜாலரா தட்டிட்டு இருப்பான், திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து டக்குனு ரசிகர் மன்ற தலைவர் ஆயிடுவான். அவன் தான் டோட்டலா பெரும்பாலும் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அப்ப அப்படி கிடையாது. ஒவ்வொரு படங்கள் ஃபேமஸ் ஆகி அந்த படங்கள் மூலமா வந்து ரசிகர் மன்ற ஒரு குரூப் ஆரம்பிச்சு, அதுக்கு அந்த ஒரு குரூப் 20-30 பேர் போய் சேர்ந்து அந்த நடிகர் எப்போ அந்த ஊருக்கு வராரு அப்ப போய் சந்திச்சு நாங்க இந்த பேர்ல இந்த படம் வரும்போது நாங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அது ஒரு முன்னாடி ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கலாம் பெரும் கதை, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் வந்து சரி வேணா அது நம்ம கதைக்குள்ள அப்புறம் பிளாஷ்பேக்ல அப்புறமேட்டு போவோம். ஆனா தலைவா கவனிச்சிங்களா, அந்த சேஞ்சஸ் ஆன பேர்ல கூட படம் நிறைய படம் வர ஆரம்பிச்சிருக்குல்ல. நீங்க சொன்ன அந்த மாத்தின பேர்ல கூட மாத்துறதுக்கு முன்னாடி அதுல நிறைய பேர் வந்துருக்கு. அது மாதிரி கூட நிறைய படம் சண்டியருங்கிற பேர்லயே ஒரு படம் வந்து ஒரு படம் வந்திருக்கு. மெல்லிசைங்கிற பேர்ல இப்போ ஒரு படம் வரப்போகுது, கிஷோர் படம் வரப்போகுது. அப்புறமேட்டு அந்த இரும்பு குதிரைங்கிற பேர்ல அதர்வா படம் ஒன்று வந்துச்சு. துரோகிங்கிற பேர்ல விஷ்ணு விஷால் படம் வந்துச்சு. அப்புறம் டானாங்கிற பேர்ல அப்படியே கொஞ்சம் மாத்தி டானாக்காரன் விக்ரம் பிரபு படம் வந்துச்சு. காளிங்கிற பேர்ல விஜய் ஆண்டனி படம். முடிசூடா மன்னன் தான் டைட்டில் இன்ன வரைக்கும் வரல. நல்ல டைட்டில். 6வது சினம்னு ஒண்ணு வந்து. ஆமா, ஜூலை காற்றுங்கிற டைட்டில் வந்துருச்சு. ஜூலை காற்றில்னு வந்துச்சு. மின்மினின்னு ஒரு டைட்டில் வந்துருச்சு. இன்னும் முடிசூடா மன்னன் சூப்பரான டைட்டில். ஏன் பெரிய நடிகர்கள் அதை யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மகேஷனா உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து என்னன்னா இதுவா தான் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல நான் இப்ப சொல்ல வந்தேன், எங்கால யூஸ் பண்ணுவாரு இப்ப கூடிய விரைவில். பிரகாஷ் ப்ரோ, இங்கிலீஷ்ல இந்த வருஷம் ஒரு டைட்டில் ஒரு லெட்டர் மாத்தினாங்க. இங்கிலீஷ் படத்துலயா?
தமிழ் படம் இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. மதராசி. ஆமா ஆமா, பரணி ப்ரோ சொல்லாம இருக்காரு இவரோட. பரணிக்கு ஞாபகம் இருக்காது. இல்லை எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சரி ரைட், ட்ரிவியா முடிச்சு இப்ப கரண்ட் இதுக்கு வருவோம். நாளைக்கு என்னென்ன படம் போறீங்க, யார் யார் என்னென்ன படத்துக்கு போறீங்க, போற ஐடியா இருக்கா, இல்ல எல்லாம் இப்ப ரிசல்ட் வந்த அப்புறம் பாத்துக்கலான் இருக்கீங்களா, இல்ல பார்க்காம அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருக்கீங்களா? நாளைக்கு ஒர்க்கு, மார்க் போவேன், சாட்டர்டே இல்ல ஃப்ரைடே போவேன், நாளைக்கு போக முடியாது. கிறிஸ்மஸ் ஹாலிடே இல்லையா, நாளைக்கும் ஒர்க்கா? நாங்க என்ன கவர்மெண்ட்? நமக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேங்கிறனாலதான் நாளைக்கு 2 படம் போறது. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு கமெண்ட்ல, திவ்யாங்கிற படம் வந்து மௌனராகம்னு மாறிச்சான். அதே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியல அந்த செய்தியோட உண்மைத்தன்மை தெரியல, அந்த படம் உண்மைத்தன்மை தெரியல. இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, டீல் வா டீல், அன்னக்கொடியும் கொடி வீரனும் அன்னக்கொடியும் மாறுச்சு, 6வது சீனம் 5ஆவது மாறுச்சு. ஆமா அது மிஸ்கின் படம். ஆமா 6வது சீனங்கிறது 5ஆவது மாறுச்சு. பொறுக்கி, ஆமா அது வந்து பொறுக்கின்னு சொல்லி சுந்தர்சி படம் டைட்டில் வச்சாங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. சண்டன் மாறுச்சு. இந்த குவார்டர் கட்டிங் அப்படிங்கறது எனக்கு அந்த டைட்டில் வா அப்படின்னு மட்டும் வச்சிருந்தாங்க, அது திரும்ப வா குவார்டர் கட்டிங் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால அதை நான் டைட்டில் லிஸ்ட் சேர்க்கல. நெஞ்சில் துணிவு இருந்தால், அறம் செய்து பழகுன்னு ஒரு படம் நெஞ்சில் துணிவு தான் மாறுச்சு. கரெக்ட் கரெக்ட், அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் தெய்வ திருமகன், தெய்வ திருமகன் அதெல்லாம் எல்லாம் சொல்லியாச்சு. அப்பா டக்கர், ஆமா அப்பா டக்கர் படம் சகலகலாவல்லவன் மாறுச்சு. ஹைக்கூ பசங்க 2 மாறுச்சு. கரு தியான்னு மாறுச்சு. கரெக்ட். பவர் பாண்டி பா பாண்டி, சூப்பர். இவரு கரெக்டா நிறைய ஜேடி தமிழ் நிறைய லிஸ்ட் மாசு போட்டிருக்காரு. வந்து மாசுங்கிற மாசுலாமலின்னு மாறுச்சுல. சொல்லிட்டேன். இல்ல அது நான் சொல்லிட்டேன், அது நம்ம வீடியோல சொல்லிட்டேன். அது சிங்கம் 3 C3 மாறுச்சு. ஆமா C3. ஆனா C3 மாறாலும் சிங்கம் 3 தானே நம்ம சொல்றோம், அது மாறின லிஸ்ட்லயே கணக்குல வராது. சரி, ஒருத்தர் கமெண்ட் இந்த வருஷம் டாபிக் இல்ல, இந்த வருஷம் டாபிக் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, முடிஞ்சா கடைசி 1/2 மணி நேரம் பேசலாம். அதை இந்த வருஷத்தோட சிறந்த டைட்டில் என்ன, நான் சிறந்த படம்னு போகாம சிறந்த டைட்டில் என்ன, கதைக்கு கரெக்டா ஆப்டா இருந்துச்சியா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் என்ன சொல்லுங்க. அது அந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத டைட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த கதைக்கு ஆப்டான டைட்டில், எனக்கு இந்த வருஷத்தோட பெஸ்ட் டைட்டில்னா இதுதான் இந்த அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வந்து கடைசி 20 நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா பரணி டைப் கேட்டா மறந்துடும், அப்படி யோசிச்சு சொல்லுங்க. ஆக்சுவலா வேற, நான் அது அப்புறம் பேசலாம். ஓகே, நைஸ் ஒன், நல்ல டாபிக் தான். சிறந்தது அப்படி சொல்றேன். நான் டைட்டில் பார்த்துட்டு படம் பல மடங்கு படத்து டைப் ஏறினதுனா எனக்கு மதராசி தான். அது முருகதாஸ் டைரக்ஷன் வேற. ஆனா அந்த படத்துக்கு எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இருக்காச்சு. அந்த டைட்டில் தானே? இல்ல ஒஸ்ட் டைட்டில் சொல்லாம பெஸ்ட் டைட்டில் சொல்லுங்க. ஆப்டான டைட்டில் சொன்னா நான் மேட்சான டைட்டில் சொல்றேன். கேள்விக்கு பதில் சொல்லாம கக்கிட்டாப்ல. ஆமா ப்ரோ, ஆனா நான் டீசர் வந்த அன்னைக்கு எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகதாஸ் டைரக்ஷன் அப்படித்தானே சொன்னேன் அன்னைக்கு. இப்ப அவர் கேட்ட கேள்வி, ஆமா ப்ரோ, படம் பார்த்த படத்துக்கு ஆப்டா இருந்துச்சு, அதாங்க கேள்வி. அது இல்லையா? ஆமா நீ ப்ரோ, நான் கேட் லாக் கொடுத்துட்டு தானே சொன்னேன். சொன்னாலும் தப்புதாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தானே சொன்னேன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அவரு சொல்லுவான் பாருங்க. இல்ல ஆதிங்க, அவரு வந்து நம்ம விஷாலோட ஃப்ரெண்டு. அது என்னங்க ஆதிங்க? மரியாதை கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்து மரியாதை ப்ரோ தக்லைக் ப்ரோ. நான் ஆதி ப்ரோன்னு வராம ஆதிங்க அப்படின்னு அதான் சொன்னேன். ஆதிங்க மரியாதை. சரி சொல்லுங்க, சிறந்த டைட்டில் என்ன? எல்லாரும் தலைகீழா சொல்றீங்க, யோசிச்சு வச்சீங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ப்ரோ, நான் சொல்லிடுறேன். அதுதான் அதிகமா சொல்லுவாங்க. எனக்கு வந்து பைசான் கால மாடல் டக்குன்னு யோசிச்சு அதான் ஞாபகம் வருது. பைசன் தான் யோசிக்கிறதுக்கு. அது உங்களுக்கே தெரியும் அந்த படம் எதை பத்தின்னு. அது கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. பைசனுக்கு அது துருவு அது எல்லாமே அந்த படம் டைட்டில் கரெக்டா இருந்துச்சு. பைசன் கால மாடல், அது உண்மையா நல்ல டைட்டில். ஆக்சுவலி அது ஒரு செம்ம டைட்டில் தான்ல. கரெக்ட், ஆமா. முட்டி வாழ்க்கையில முன்னேறவன் அப்படின்ற அந்த மேட்டருக்கு வந்து செம்ம டைட்டில் அது. ஏன்னா மனத்தி கணேசன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதோட ஒர்க்கிங் டைட்டிலா அதோட ப்ரொடக்ஷன்ல இருந்து இதுல இருந்து எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த டைட்டில் கேட்டப்போ
இல்ல அது மாரி செல்வராஜ் எதுக்கு இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறாப்ல அப்படின்னு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் கேட்டப்போ. அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு தியரி சொன்ன உடனே அது செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு இந்த தியரி அப்படின்னு. அதான் ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு அவரோட ஆக்சுவல் நேமே பைசன் தானா? மனத்தி கணேசனோட ஆக்சுவல் இந்த பட்டப்பேர் இருக்குல்ல, அந்த அவங்களுக்கு வாயில மனத்தி கணேசன் வராது இல்ல நார்த்ல அவங்க டீம்மேட்ஸ்க்கு. ஸோ அப்பவே அவரை பைசன் பைசன் தான் கூப்பிடுவாங்களாம். ஆனா அந்த காலமாடன்ற டைட்டில் வந்து பயங்கர டைட்டில். ஓகே. எனக்கு வந்து 11. சூப்பர் டைட்டில். அந்த 11ம் ஆனா பார்த்தீங்கன்னா ஆனா அது சூப்பரா இருக்கும். கிவ் அவேவா அது தோணலையா உங்களுக்கு? இல்ல எனக்கு தோணல. எனக்கு சும்மா 11 அப்படின்னு ஒரு படம் தான் தோணுச்சு. அந்த விஷயம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதுல கூட ரிவீல் ஆனப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இல்லன்னா 11 இதுக்கடா 11ன்னு வைக்கிறாங்க. உனக்கு அது அது டவுட் வரலையா படம் பார்க்கும்போது? படம் பாக்குற வரைக்கும் நமக்கு என்ன கதைன்னு தெரியாது தோழர். அது இப்ப ட்வின்ஸ் பாக்குற வச்சுதான் இந்த வரைக்கும் மாதிரி இல்லப்பா, போகும்னு. நான் சொல்றது படம் பாதி போய்கிட்டு இருக்கும் போது சஸ்பென்ஸ் வரும் நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், த்ரில்லர் படத்துல ஒரு கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட நானும் இன்னொருத்தரும் அது லேட்டரா தான் பார்த்தோம்னு வச்சுக்கோ. ஆனா எனக்கு சுத்தமா தெரியாது அந்த கதை இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட பாதி வரும்போது எங்க 11 டைட்டில் வச்சிருக்காங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், மேபி இவங்களாவே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது வந்துருச்சு. மேபி அது வேற எதை வச்சும் கெஸ் பண்ணல, வெறும் அந்த 11 வச்சு தான் கெஸ் பண்ணேன். இல்ல நான் அந்த கெஸ் பண்ணல. ஆனா வந்துட்டு 2 ரிவீல் இருக்கும் அதுல வந்துட்டு. ஒண்ணு அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இன்னொன்னு 11 ட்வின்ஸ் அப்படின்றது. எனக்கு கரெக்டா சொல்றேன்னு தெரியல. ஆனா அந்த கிளாஸ்ல மொத்தமா 11 ட்வின்ஸ் இருப்பாங்க. 22 பேர். அவங்களே சேர்த்து அதுக்காக அந்த படம் பேர் 11 இல்லடா, அதுக்காக ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்றதால 11. இல்லதான். பட் இருந்தாலும் சொல்றேன், அதையும் வச்சிருப்பாங்கன்றதுக்காக சொல்றேன். அது எனக்கு ஷோரா இல்ல. மொத்தமா 11 பேரா எப்படி எனக்கு அது இல்ல. இவரும் சேர்த்து 11 பேரா என்னன்னு டவுட்டா இருக்கு. எனக்கு அது மட்டும் ஷோரா இல்ல. ஆனா அது அந்த மாதிரி ஞாபகம். இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அது எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு அந்த விஷயம் ரிவீல் ஆகிற வரைக்குமே எனக்கு தெரியாது. இதுக்காக தான் இந்த டைட்டில் அப்படின்றது. பரணி ப்ரோ, நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. நான் சொல்ல போற படம் ஆக்சுவலா எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. பட் நீங்க கேட்டீங்களே சிறந்த டைட்டில், அந்த படத்துக்கு ரிலேட் ஆன அதுக்கு வேற எந்த மாதிரி டைட்டில் வச்சாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அது ஆக்சுவலா 18+ படமே வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டைரக்டா இருக்கும். பட் இந்த டைட்டில் வந்து எனக்கு அது ஆப்டன் டைட்டில்னு தோணுச்சு. படம் பேர் வந்து பெருசு, வைபவ் படம். எனக்கு அந்த கண்டென்ட்டுக்கு அந்த டைட்டில் கரெக்டான டைட்டில்னு தோணுச்சு. பட் எனக்கு படமா அது ஒர்க் ஆகல பெருசா. ஆக்சுவலா நைஸ், செம்ம இது சூப்பர். இது ஆக்சுவலா அதுக்கு அந்த படத்துக்கு பேர் வைக்கிறதே செம்ம ரிஸ்கான மேட்டர் இல்ல? ஆமா தோழர். ஏன்னா இப்போ அந்த படத்துக்கு வந்து அந்த கண்டென்ட்டுக்கு நீங்க வேற ஏதாவது டைட்டில் வச்சீங்கன்னா ரொம்ப ஒரு டபுள் மீனிங்கா ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரிஸ்கியாவும் இருக்காது, அட் த சேம் டைம் ஆப்டான டைட்டிலாவும் கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாருமே வந்தப்போ வந்து ஏதோ ஒரு தாத்தாவை பத்தின படம் இப்பதான் நினைச்சிருப்போங்க. இப்போ அது டீசர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது டோட்டலா மாறிச்சு. பட் படமா எனக்கு அது ஆவரேஜா தான் இருந்துச்சு. அது படமா பெருசா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி, நடுவுல அதுக்கப்புறம் யாராவது டைட்டில் இருந்தா டைட்டில் உங்களுக்கு என்னோடது வந்து எனக்கு வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் வந்து யமகாதகி டைட்டிலா. எனக்கு படம் வந்து குறைகள் உள்ள நல்ல படம் அப்படி இருந்துச்சு. இந்த வருஷத்துடைய ரேங்கிங் வச்சா மேபி மூணாவது சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சிறை, அதான் கதைக்கு செட்டுன்றதை தாண்டி அந்த வேர்ல்டுக்கே செட் ஆனதாச்சு. இப்போ இன்னொன்னு சொல்லவடையா, அந்த வேர்ல்டுனா இப்ப நான் சொல்றது என்னன்னா, அது ஒரு கிராமத்து மூட நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு படம். ஒரு பொண்ணை பத்தினது, அவங்க மேல இந்த உலகம் வைக்கிற பொது பார்வையை பத்தினது. அப்படிங்கிறப்போ அந்த கதைக்கும் அது ஒரு பொணம் எந்திரிச்சுக்குச்சு அப்படின்னு இருக்கும். அவன் யமகாதகி இப்ப அவ என்னனாலும் விட மாட்டான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதையே அவன் அடங்கவே மாட்டான் யாருக்கும்ன்றதுக்கும் அதை சொல்லுவாங்க. அவ என்ன செஞ்சாலும் விட மாட்டான்றதுக்கும் அதை சொல்லுவாங்க. சோ அது செம்ம டைட்டில். அது அந்த படத்துக்கு என்னன்னு அதை காயின் பண்ணாயின்னு தெரியல. எனக்கு அந்த டைரக்டர் மேல பயங்கரமான ஒரு, அந்த ரைட்டர் மேல செம்ம நம்பிக்கை இருக்கு. சரியான டேலண்ட் ஒரு அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு பீக் மிஸ்கின் கையில அந்த மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னா எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு இன்னும். பட் அது அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் மறக்காம இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு சிறை படம் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து போய் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க இல்ல இது இருக்கிறவங்க பாத்துருங்க. எனக்கு நான் ஒரு வாரம் முன்னாடி பார்த்தேன் அந்த படத்தை. ஐ மீன் போன வாரம் பார்த்தேன். இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் வந்து
அந்த படம் தான் எனக்கு குறைகள் குட்டி குட்டியா சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ரொம்ப நல்ல படம். தயவு செய்து போய் பாருங்க. என்னது ஆதி எனக்கு ப்ரோ நம்ம ஸ்பேஸ்ல ஓகே மூவி ரெக்கமெண்ட் பண்றாரா? ஓகே பரணி ரெக்கமெண்ட் பண்றாரா புரியல. நல்லா இருந்துச்சு நிஜமாவே. இல்ல நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்ததுல இப்ப போய் பாருங்க அப்படின்னு இல்ல சொல்லி. நல்லா இருந்துச்சு. இல்ல என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா, யூஸ்வலா இந்த டிசம்பர் மாசம் எண்ட்ல வர படங்களை மக்கள் மிஸ் பண்ணிடும். அது போக மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அது உங்க காலத்துல இருக்கான்னு தெரியல, பட் எங்க காலத்துல அது எப்பவுமே ரொம்ப வருஷமா அது கொஞ்சம் நம்ம பாத்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் எண்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு போகாம டைரக்டா பொங்கல் படத்துக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு. அதனாலதான் நான் சொன்னேன் தயவுசெய்து பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். யூஸ்வலா படங்களை வந்து எனக்கு பிடிச்சிருச்சு நீங்களாம் போய் பாருங்கன்னு யாரையும் புஷ் பண்ண மாட்டேன். பட் ஆனா இது ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகுதுல இந்த டேட்டு 25. அதனால யூஸ்வலா பீப்புள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால சரி, சொன்னேன். இந்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பாத்துருவாங்க இந்த படத்தை. பிரகாஷ் கண்டிப்பா இல்ல இல்ல இதை நான் வந்து இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. 31 எதிர்பார்த்தேன் பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கே சொல்லிட்டீங்க. இல்ல actually அதாவது நம்ம வந்து குழந்தை பருவத்துல இருந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு காமெடியா 2025 வரைக்கும் கட்டி இழுத்து தூக்கிட்டு வந்ததுக்கே என்ன பண்றது? நமக்கு மதிப்பு கிடைக்காது. இல்ல பரவாயில்ல, ஒருத்தர் நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். என் தம்பி சீரியஸாவே கேட்பான், இந்த வருஷம் நியூ இயர் எந்த தேதியில வருதுன்னு கேட்பான். அவன் வந்து மறந்து கூட கேட்க மாட்டான், அவன் சீரியஸாவே கேட்பான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவன் பித்த வருஷமும் கேட்டுட்டு இருக்கான், இந்த வருஷமும் கேட்பான். அது ஒரு பண்பாடு மாதிரி. தீபாவளிக்கு புது துணி எடுக்கிறது, வெடி வெடிக்கிறது மாதிரி நியூ இயருக்கு இந்த ஜோக் ஒண்ண போட்டுறது பண்பாடு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆமா சரி, சரி, நீங்க ரைட்டு. தான் போறீங்க நாளைக்கு. கமெண்ட் நாளைக்கா எத்தனை மணிக்கு ஷோ போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா காலைல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சிறையும், மதியானம் துரந்தர். இதுதான் பிளான். 11 மணிக்கு நீங்க சிறை துரந்தரா துரந்தர். இன்னுமா பாக்கல நீங்க? இன்னும் பார்க்கல. அதுக்காக நாளைக்கு வந்து லீவு நாள் கிடைச்சிருக்கு. நாளைக்கு லீவுங்கிறத விட பிள்ளைகளையும் சேர்த்து லீவ் விட்டாங்களா, அதெல்லாம் கொண்டு போய் அவங்க ஜாலியா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால ரிலாக்ஸா நாளைக்கு படம் பார்த்துட்டு நிம்மதியா வரலாம். திறந்து இருந்து ஐயோ, ஓடியா ஒரு தேவை. நிமிஷம் பதறிட்டேங்க நானு. ஒரு நிமிஷம் பதறிட்டேன் நான், குழந்தையில கூட்டு போறீங்களோன்னு. இல்ல குழந்தைங்க அவங்க அம்மா வீட்டு போயிருக்காங்க. நாளைக்கு நிம்மதியா லீவு ஆரம்பிச்சீங்களா? அதனால ஃப்ரீயா நிம்மதியா என்ன படம் குழந்தைய பார்த்துட்டு வரலாம். கூட்டு 2 படம் போனாலும் பிரச்சனை இருக்காது. ஜாலியா போயிட்டு வரலாம். ஆமா யாரோ நீங்க ஒருத்தங்க பாத்துட்டீங்களா கேட்டீங்க. துரந்தர்? ஆக்சுவலா தோழர் இல்லங்க, நான் அந்த டீசரே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியலங்க. 15 செகண்ட் தான் பார்த்தேன். இந்த பூஜை ரூம்ல வாழைப்பழத்துல ஊதுபத்தி ஏத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா அவர் ஒருத்தன் உடம்புல ஊசியா குத்தி வச்சு இழுத்தாரு தெரியுமா? அதுல இருந்தே வந்து ஊசி அதை இல்லைங்க, பார்த்துட்டு கொக்கி. வேண்டாம். அதான் எதுக்குடா அதை போய் பாத்துக்கிட்டுன்னு விட்டேன். நமக்கு அது செட் ஆகாதுங்க. உடம்புல பூச அந்த ஆரம்பிச்சு. டீசரை வச்சு டிசைட் பண்ணிட வேண்டாம் தோழர், நிஜமா படம் பாருங்க, நல்லா தான் இருக்கும். படத்துல வயலன்ஸ் இல்லையா? அப்ப வயலன்ஸ் இருக்கான், ஆனா வந்து இப்ப இந்த மார்க்கோல உள்ள தேவையில்லாத வயலன்ஸ் அந்த இல்லைங்கிறது அளவுக்கு சொன்னாங்க. அன்வான்டான வயலன்ஸ் அன்வான்ட் வயலன்ஸ் இல்ல, ஆனா வயலன்ஸ் இருக்கு. மார்க்கோ பார்க்கல, ஆனா எனக்கு டீசர்ல வந்த அதுவே ரொம்ப ஒரு மாதிரி இல்ல, ரொம்ப அதுவுமே disturbing கதைக்கு ரொம்ப ஆ தான் ஆப்டா இருந்துச்சு. இருக்குன்னாங்க நிறைய பேர். இல்லைன்னா படம் வந்து இப்ப 1000 கோடி வசூல் தொட போகுது. 1000 கோடிங்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் பிரகாஷ், கிடையாது. அப்படி பார்த்தா மார்க்கோவே ஹிட் தானே பிரகாஷ்? மார்க்கோ ஹிட் தாங்க. மார்க்கோ வந்து மலையாளத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் படம் அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது போக என்னன்னா அது ஒரு அப்படி ப்ரொமோட் பண்ணப்பட்ட படம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிங்கில் ஒரு லிரிக் வீடியோ வந்து விட்டுருந்தாங்கல்ல, அப்புறம் லிரிக் வீடியோவே பேன் பண்ற அளவுக்கு ஆச்சு. சென்சார்லயே பேன் பண்ணிட்டாங்க. அது யூடியூப்ல இருந்து நீக்க சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. யூடியூப்லயே நீக்க சொல்லி ஒரு வீடியோ யூடியூப்ல தூக்குறதுக்கே வந்து அப்படியா? ஆமா, மார்க்கோக்கு அப்படிதான் வந்துச்சு. அப்ப அதுலயே ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு. அதாவது எப்படா ஒரு லிரிக்கல் வீடியோல ஒரு வீடியோ சில கிளிப்பிங் சேர்த்ததுக்கே வந்து யூடியூப்லயே சென்சார் போர்டு நீக்க சொல்ற அளவுக்கு ஒரு வீடியோ வன்முறை இருக்கு அப்படிங்கிறது அப்படி ஒரு பேசப்பட்ட ஒரு படம். அதனால வந்து உங்களுக்கு ரீச் அப்படி மலையாளத்தை திடீர் பரவுறது. உங்களுக்கு வந்து பரபரப்புகளாலே ஓடக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதனால அதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அப்படித்தானே இருந்துச்சு. கில்லுமே கொஞ்சம் ரொம்ப வயலண்டா தானே ஆனா கில்லுக்கு அந்த வன்முறை கதைக்கு தேவைங்கிற மாதிரி இருக்கும். கில்லுல நான் என்னைக்குமே வந்து இல்ல கன்ஃபார்மா நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் பிரகாஷ். ஆனா அதை தாங்க முடியாம இருக்கும் நமக்கு. அப்படி இருக்காதா உங்களுக்கு? அந்த மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருந்தாலும் இது அது வேற மாதிரியான வன்முறை. அதை வந்து நம்மளே வந்து பண்றான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். கில்லுல சீரியஸா பல போர்ஷன் அப்படி இருக்கும். அது முக்கியமா ஒரு போர்ஷன் வந்து இந்த ஹீரோயின் கழுத்து அந்த பையன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த வாஷ் பேசன் மாதிரி இவனை வச்சு அடி அடிப்பாங்க. இந்த ட்ரெயினுக்குள்ள இவ்வளவு அந்த த்ரோண்ட் ஸ்பேஸ்க்குள்ள அவ்வளவு சீன் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு சரியான செட் இருக்காது. அதனால அந்த படம் வேற கொளுத்துவான் இல்லைங்க, முகத்தை மட்டும் தனியா வச்சு ஆத்தாடி ஆத்தான். அதெல்லாமே அந்த படமே வந்து அது கில்லுங்கிறது அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அந்த படம் வேற. அது வந்து எப்படின்னா அந்த சூரியோட மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, இந்த செருப்பு ஒன்னாங்கிற அளவுக்கு தான் எனக்கு வந்து இந்த கில்லோட ஆக்ஷனும் மார்க்கோட ஆக்ஷனும். மார்க்கும் அதை விட கொடூரமான ஆக்ஷன் தான். ஆனா அதுக்கு ரெண்டுக்குமான அந்த ரீசன்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டும் பயங்கரமா மாறுபடும்.
அதே மாதிரிதான் இப்ப துரந்தர் சொல்றாங்க, துரந்தர் மாறுபடுன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் துரந்தர் வந்து அதுக்கு ரீசனபிளா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கல, ஆனால் நாளைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் துரந்தரை பத்தி ஏன்னா நம்மளும் பேசுவோம், அதை பத்தி நம்ம பேசுவோம், நாளைக்கு பேசுவோம் அதை. அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தர் புறநானூறு பராசக்தியா மாறுனுச்சு, அது டைட்டில் கணக்கு வர மாதிரி கேட்கறாரு. அது வேற ஒரு லிஸ்ட்ல வரும், அது இப்போதைக்கு வராது, அது வேற லிஸ்ட். அடுத்து வந்து காக்கி சட்டை, அது பரணியோட வன்ம லிஸ்ட்ல வரும், கொஞ்ச நேரம் பாருங்க. ஆமா. அடுத்து இன்னொருத்தர் சிவகார்த்திகனோட காக்கி சட்டை வந்து டைட்டில் வந்து டானாங்கிறாரு. அது நான் ஆல்ரெடி வீடியோவே சொல்லியாச்சு. அது சொல்லுங்க பிரதர். இல்ல இது அவுட் ஆஃப் டாபிக். இந்த யூடியூப்ல இருந்து தூக்குன மாதிரி பேசுனீங்கல்ல, இப்போ ஒரு பாட்டுவே அந்த கோலமாவு கோக்கில ஒரு பாட்டு தூக்குனாங்கல்ல, அது ஸ்ட்ரைக் மூலியமா அது மறுபடியும் விடவே இல்லையாரு. என்ன பாட்டு? அந்த கல்யாண வயசு பாட்டு, காப்பிரைட் இஷ்யூ. தெரியல, நான் அது நீக்கினதே நீங்க சொல்லிதாங்க தெரியுது. நீங்க சொல்லிதான் தெரியும். பாட்டு 50 மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு அத தூக்கிட்டாங்க. அது அப்படியே எனக்கு இதுதான் தெரியும். காந்தாரால தான் தெரியும் எனக்கு. காந்தாரால அந்த பாட்டை தூக்குனாங்களா, வராக ரூப பாட்டை தூக்குனாங்களா, அது மட்டும் தான் தெரியும். மலையாளத்துல முன்னாடி இதுதான் முன்னோடியே அதுக்கு. அப்படி எனக்கு தெரியல. ஞாபகம் மறதியில மறந்துட்டோம்னு தெரியல. கல்யாண வயசு பாட்டு இருக்குல்ல, அது தெரியும். அது பாட்டு தெரியும். என்ன பாட்டு? பாட்டு தான். யார் காப்பிரைட் அடிச்சா? ஆக்சுவலா அதுக்கு அந்த ஒரிஜினல் சாம்பிள் வச்சிருந்தவங்க. அது ஆக்சுவலா வந்து ஒரு வெள்ளக்கார ஒரு ஃபாரினரோட பாட்டு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆயிடுச்சு, அந்த கம்பெனிட்ட வந்து சாம்பிளிங், ப்ராப்பரா சாம்பிளிங் காசு கொடுத்து வாங்கி அனிருத் இங்க யூஸ் பண்ணியிருந்தாப்புல. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சா, இவர் ஒரு இன்டர்நெட்ல இருந்து வாங்கியிருக்காருல, ஒரு இதுல காசு கொடுத்து வாங்கியிருக்காரு ஒரு சைட்ல இருந்து. அந்த சைட்டே வந்து பொய்யான அதாவது அவங்களே திருட்டு தான் வச்சிருந்திருக்காங்க போல. அத ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாம தான் கான்செப்ட் புரிஞ்சு ஒரு படத்துல பார்ப்போம்ல, திருடன் காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. கரெக்ட் தான். அந்த மாதிரி தூக்கிட்டாங்க, ஏமாந்து. ஆமா, டேய் நானே ஏமாந்த வந்தாண்டா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வடிவேலு படம் தான். அந்த ஏமாந்த நான் தானடா பதறேன், இல்லடா நான் தான் பதறணும் அப்படின்னு சொல்லி வடிவேலு பதற மாதிரிதான் இது. திறக்கல மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கடைசியில அதுக்கப்புறம் தூக்குனவே திருப்பி அதை இதுவே பண்ணல, அதை விடவே முடியாது. அந்த ஒரிஜினல் ஆட்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்ச உடனே விட மோசமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கர் போல இருக்கு. அதனால இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள இவ்வளவு வருஷம் ஆகியுமே அவன் திரும்ப தரமா இருந்திருக்கான். பெரிய விஷயம் தான். ஆமா, அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது எல்லாமே பைரேட்டட் வெர்ஷன்ஸ் தான். வேலையில பட்டதாரி 2 தானே வந்து ஃபர்ஸ்ட் டீ கடை ராஜா அனௌன்ஸ் பண்ணாங்க. அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலையா? அது அந்த டீ கடை ராஜா அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஒர்க்கிங் டைட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது ஒர்க்கிங் டைட்டில் சொல்லியிருந்தாங்க. இரும்பு மனிதன் சொல்லி இருமுகன் சொல்லியிருந்தாங்க. அது இருமுகன் அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி இரும்பு மனிதன் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் விசித்திர மனிதன் எல்லாம் பார்த்தா நிறைய வரும்ல பிரகாஷ். அப்படி பார்த்தா பேசுறது எல்லாமே டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்களுக்கு மீடியாலயோ இதுலயோ அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றது தானே. பழனிசாமின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, அது வேணா கரெக்ட். இந்த ராஸ்கல் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஜெயம் ரவி படம். அதுக்கப்புறம் தாஸ்னு மாறுனுச்சு, அது தாஸ் த ராஸ்கல்னு மாறுனுச்சு. இந்த வரிவிலக்கு டைட்டில் தான் நிறைய மாறுச்சுல, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு டைட்டில் மாத்திட்டு இருந்தாங்க. அந்த 2006 பீரியட்ல பயங்கரமா மாறுச்சு. 2006 2007 பீரியட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டில். ஆனா யோசிச்சு பார்த்தா புது டைட்டில் எல்லாமே நல்லா இருக்குங்க. 1-2 தவிர எல்லா டைட்டிலும் சூப்பரான டைட்டில். இவ்வளவு தமிழ் டைட்டில் வச்சு ஏன் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறீங்க அளவுக்கு இருக்கும். யோசிச்சு பார்த்தா வரலாறுங்கிற டைட்டில் எவ்வளவு சிறப்பான டைட்டில். அது இத்தனை வருஷம் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வீரம்ங்கிற டைட்டில் ஆச்சரியப்படுவேன். வீரம் தமிழ்ல படமே வரலையா? எப்படின்னா 2013 முதல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இவ்வளவு வருஷம் வீரம்ங்கிற டைட்டில் விட்டு வச்சாங்க. எனக்கு ஆச்சரியம். பழைய படம் எல்லாம் தேடி பார்த்தேன், எதுவுமே மலையாளத்துல தான் வீரம்ங்கிற டைட்டில் வந்திருக்கு தவிர தமிழ்ல வீரம்ங்கிற டைட்டில் வரல. யோசிச்சு பார்த்தா எப்படா சிவாஜி விட்டாரு, எம்ஜிஆர் விட்டு இத்தனை பேர் எப்படி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பிரேமம் கேட்கும் போதுமே எனக்கும் அந்த ஃபீல் ஆச்சு. இது இன்ன வரைக்கும் வச்சது இல்லையா, காதல்ன்ற டைட்டில் வராம எப்படி ஒரு படம் வந்திருக்கும் அப்படின்னு தானே யோசிப்போம். எனக்கு அதுவும் ஆச்சரியம். எனக்கு பல வருஷம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த 2013 முதல்ல வீரம் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தப்போ, அதுவும் போஸ்டர்ல தான் பார்த்தேன் முதல்ல. நமக்கு ஆரம்பம் படத்துக்கு வீரம் படத்துக்கு ஒன்னா ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க ஒரே நாள்ல. எனக்கு ஆச்சரியம். ஆரம்பம் படம் இங்கிட்டு ஃபர்ஸ்ட் லுக் லிப்ட்ல இருக்க மாதிரி விட்டுட்டு இங்கிட்டு பார்த்தா டீ குடிக்கிற மாதிரி உட்காந்து வீரம் என்ன டைட்டில் நம்ம வந்து பாத்திரா டைட்டில் இருக்கு, ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா அபிஷியல் போஸ்டர். இவ்வளவு நாள் யூஸ் பண்ண டைட்டில், அது ஆச்சரியமான டைட்டில். அது மாதிரி நிறைய டைட்டில் எனக்கு ஆச்சரியப்பட்டிருக்கேன், இவ்வளவு நாள் யூஸ் பண்ணலையா அப்படின்னு. எனக்கு இப்பயுமே இந்த முடிசூடா மன்னன் எப்படி யூஸ் பண்ணாம இருக்கா எனக்கு ஆச்சரியம். ஒரு சிறப்பான டைட்டில், கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஆக்டர் பூராமே ஒரு ஆசைப்படக்கூடிய அந்த சேருங்கிறது அதுதான் அரியாசனம். அது எப்படி அந்த மாதிரி ஒரு முடிசூடா மன்னன் அப்படிங்கறத இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு ஆச்சரியம் தான்.
அது இனிமேல் யூஸ் ப்ரோ பண்ண மாட்டாங்க நம்ம தான். இதை ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம். இப்ப வந்து அரசன் அவனுக்கு தான் இந்த இது கேக்குறாங்களே 10 இதுக்கும் சேர்த்து பேன் இண்டியன் டைட்டிலா சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்றதா தான் அந்த மாதிரி தான் கேக்குறாங்க ஓடிடியே இப்ப. ஆமா இப்ப இந்த 2020 அப்புறம் அது வரை ஏங்க release. ஆனா கால உண்மையில மாடனுக்கே சிறப்பான விட டைட்டில். மாட்டேன்னு சொல்லிட்டு பைசன்னு வைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவரு போய் கேட்டிருக்காரு மாரி செல்வராஜ் வந்து, ஏங்க காந்தாரான்னு வச்சிருக்காங்க கால மாடன் வைக்க கூடாதா? காந்தாரா பேர்ல அது இல்ல சார், அது பேரு அதனால புரிஞ்சிடும். அது காண்டாரான்றதுக்கு அர்த்தம் தெரியல அதனால புரிஞ்சிடும். அது எந்த மொழின்னே தெரியல அதனால புரிஞ்சிடும். அப்பெல்லாம் சொல்லிதான் இதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து அவங்க தானே டிசைட் பண்றாங்க. ஆமா இப்ப அரசனும் அதே தானே பிரகாஷ் ப்ரோ. திரிவிக்ரம் படத்துக்கு ஏன்னா காட் ஆஃப் வார்னு வச்சுட்டாங்க, இந்த கேம் பேரை வச்சுட்டாங்க திரிவிக்ரம் அடுத்து எடுக்கிற படத்துக்கு. அப்படியா? காட் ஆஃப் வார். அடப்பாவிகளா காட் ஆஃப் வார் மொரட்டு டைட்டில் அது. ஆமா செம்ம காட் ஆஃப் வாரா. அப்புறமேட்டு கேமுங்க அது. இன்னொரு ஃபேமிலி படத்துக்கே பாருங்க, ஃபேமிலி படத்துக்கே AK-47 வச்சிருக்காரு டைட்டில். அவரு திரிவிக்ரம் அவர் யாரு? வெங்கடேஷ் வச்சு எடுக்கிறாரு. திரிவிக்ரம் சீனிவாஸ் அவர் வந்து அந்த படத்துக்கு AK-47 வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் இந்த டோர் நம்பர் ஃபுல் டைட்டில் பெருசா போகும். ஆமா ஷார்ட் லிஸ்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணா AK-47 வச்சிருக்காரு. அட பாவில ஃபேமிலி. அவர் எப்பயுமே டைட்டில் நல்லா வைப்பாரு ப்ரோ. அவர் எப்பயுமே டைட்டில் சூப்பரா பிடிப்பாரு. இந்த சூரிய ஒரு இப்ப நீங்க எது சொன்னீங்களே அது என்னது? இப்ப நீங்க சொன்ன இன்னொரு டைட்டில் காட் ஆஃப் வார் வந்து அல்லு அர்ஜுன் வச்சு திரிவிக்ரம் எடுக்கிற படம். அல்லு அர்ஜுன் படம். ஓகே அல்லு அர்ஜுன் வச்சு திரிவிக்ரம். எது வெங்கடேஷ் படம் நடுவுல வேற எதுவுமே பண்ணலையா? புஷ்பாக்கு அப்புறம் அட்லி படம் பண்றாரு. அட்லி படம் பண்ணிட்டு இவரு நெல்சன் படமா. அட்லி இப்ப இல்ல பிராஸ், அது வந்து 2 இயர்ஸ்ன்றாங்களே. இல்ல அட்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த படம். ஓ இப்ப நீங்க சொல்றீங்க திருவிக்ரம் படம்ன்றது ஃபில்லர் மாதிரி கிடையாதா? அட்லி படம் வந்ததுக்கு அப்புறம் தானா? அது 1000 கோடி டாலர் பட்ஜெட். 1000 கோடியா? எதுங்க சொல்றீங்க? அட்லி படம் தானே சொல்றீங்க? திருவிக்ரம் படமும் என்னையா சொல்றீங்க? உண்மையாதான் தோழர். அது ஏதோ முருகர் பத்தின கதை. அது ரொம்ப நாள் டாக் போயிட்டு இருக்கு. அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. முருகனா? புஷ்பா பேர் அனௌன்ஸ். ஆமா அப்போ புஷ்பா பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது முருகன் படத்தை எதுக்கு அவை எடுக்கிறாங்க? ஏதோ அவங்க எடுக்கிறாங்க தோழர். அதை பத்தின ஏதோ மிஸ்டரி ஒன்னு சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறீங்களே தோழர். கொஞ்ச நாள் இதுக்கு வரல, ஸ்பேஸ் வரல. மீன் ஒரு 1.5 வாரமா நல்லா பயங்கரமா வேலை இருந்துச்சு. அதனால இப்பதான் வரேன் நானு. அதனால உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அபிஷியலாவே வந்துருச்சா? முருகனோட பயப்புக்கு எடுக்கிறாங்களா? இல்ல தோழர், முருகரை பத்தின கதை அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் புஷ்பாப்பே வந்துருச்சு. புஷ்பா 2 ரிலீஸுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. நடுவுல வந்து அந்த படம் பண்ணல, ஜூனியர் என்டிஆர் பண்ண போறாருன்னா டாக் வந்துச்சு. ஆனா மறுபடியும் இவரே பண்ண போறாரு போல, அல்லு அர்ஜுன். ஸ்மார்ட் பர்னி ஏதோ பேச வந்தான், அவன் தொண்டை மேலே ஏறி மெரிச்சு நம்ம பேசிட்டோம். அதனால என்னப்பா சொல்ல வந்த? இல்ல பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. மறுபடியும் ஜனவரி மாசம் வந்து 8 வீக்ஸ் ஓடிடி இது பண்றாங்க. அது பண்ணுவாங்களா இல்ல 4 வீக்ஸ் தானே? இல்லைங்க இப்போதைக்கு 4 வீக்ஸ் தான். அது மாறவே மாறாது. தயாரிப்பாளர் சங்கம் நீங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க பல வகையில நஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த ஓடிடி சேல்ஸ் ஆகாதே உங்க பெரிய நெருக்கடி. இதுல ஓடிடி 8 வீக்ஸ் நீங்க கேப் தள்ளி போட்டீங்கன்னா சுத்தமா வாங்க மாட்டாங்க. நீங்க வந்து உறுதிப்படுத்தப்பட்ட வருமானங்கிறது டிஜிட்டல் ரைட்ஸ், அதை நம்புவாங்களா? இல்ல படம் ஓடினாதான் காசு, ஆனா ஓடுமா ஓடாதுன்னு கேரண்டி கிடையாதுங்கிற தியேட்டர் பிசினஸ் நம்புவாங்களா? இன்னொன்னு, இப்ப அவங்க டிமாண்ட் பண்ற நிலைமையில இல்லைங்க, கொடுக்கறதா வாங்கிட்டு கிளம்புன்ற நிலைமையில ஓடிடி வச்சிருக்காங்க. நீங்க என்ன போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆல்சோ இன்னொன்று இருக்கு, 4 வாரம் 8 வாரம்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் சிம்பிளா என்ன சொல்லுவான், 4 வாரம்னா இத்தனை காசு, 8 வாரம்னா அத்தனை காசு அப்படின்னு. அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வருமானம். அதை எதுக்கு மிஸ் பண்ண நினைக்க போறாங்க? இந்த ஓடிடினால தான் நிறைய படம் தள்ளி போகுது. நிறைய படம் மனசு தொட்டு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி போய் கேட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி ஆடியன்ஸ் போய் தியேட்டர்ல படம் பார்த்துருவாங்களா சொல்லுங்க? இந்த பெஸ்ட் 2 படம் கூட நான் வந்து நம்ம இந்த ஸ்பேஸ்ல நான் 2 வருஷமா ஸ்பேஸ் போடுறோம், 1.5 வருஷமா போறோம். இதுக்கு முன்னாடி இந்த பொன்னியின் செல்வன் ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 2020 தமிழ் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷமா அந்த ஸ்பேஸ்ல சொன்னது தான், இந்த ஸ்பேஸ்ல சொல்றது தான். தியேட்டர் டிக்கெட்டை நீங்க ரெகுலேட் பண்ணாம நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணி நம்ம ஊர்ல தான் கம்மி, அதனால நீங்க வந்து 170 ரூபா 190 ரூபா படம் ஓடிடணும் கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் வேரியேட் பண்ணணும். எப்படின்னா இப்ப வந்து 190 ரூபா டிக்கெட்டா 200 டிக்கெட்டா பெரிய நடிகர்களுக்கு போடுங்க,
டாப் டயர் 1ன்னு ஒன்று பிரிங்க, டயர் 2ன்னு ஒன்று பிரிங்க, டயர் 3ன்னு ஒன்று பிரிங்க. பிரிச்சு டிக்கெட் ரேட்டை மாத்துங்க. புதுமுக படம் வருதா, இப்போ நீங்க தாய் கிழவின்னு ஒரு படம் ராதிகா படம் வருது, இப்போ இந்த வாரம் சிறைன்னு ஒரு படம் வருது, ஓகேங்களா, சிறை வரும் இந்த வாரத்துக்கு வந்துடும். இப்போ இந்த சிறைங்கிற படத்துக்கு நீங்க 190 ரூபா டிக்கெட் ரேட்டு போட்டு சூப்பர் படம் ஆகான்னு வந்து பாருங்கன்னு சொன்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க? சினிமா ஆர்வலர்கள் வந்து பார்த்தா தான் உண்டு, ஓகேவா. நான் ரிவ்யூ போறேன்னா நான் போய் பார்த்தா உண்டு. என்ன மாதிரி சினிமா ஒருவேளை ட்விட்டர்ல நீங்க பாக்குறீங்க, நான் ஒரு 4.5 மார்க் கொடுக்குறேன், 4 மார்க் கொடுக்குறேன், ஏற்கனவே ஒரு 5 பேர் நான் ஒரு 4 மார்க் கொடுத்துட்டாங்க, பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுல ஒரு ஒரு 5000 பேர் பார்த்தா தான் உண்டு, ஓகேங்களா. ஆனா வந்து இதே டிக்கெட் ரேட்டை நீங்க 190 ரூபா இல்லாம அந்த இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு அப்படியே பிளாட்டா 100 ரூபான்னு போடுங்க, 100 ரூபான்னு போடுங்க. கண்டிப்பா அந்த 5000 பேர் பாக்குற இடத்துல 10,000 பேர் பார்ப்பாங்க, கட்டாயம் பார்ப்பாங்க. சூப்பர் படம், ரேட்டு கம்மியா இருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை செய்யாம பாப்கார்ன் ரேட்டை ஏத்திட்டே வெளியே விற்கிற 20 ரூபா பாப்கார்னை வெளியே அங்க போய் 100 ரூபாய்க்கு விற்கிறது, பார்க்கிங் சார்ஜா 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா 20 ரூபா, 1 மணி நேரம் மணி நேரத்துக்கு கணக்கு பண்றது. இப்போ 10 ரூபா இருந்த பார்க்கிங் 20 ரூபாய்க்கு மாத்துறது. டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் கேட்டா இல்லைங்க இந்த படத்துக்கு வந்து நீங்க நாளைக்கு ரிலீஸ் படம், நீங்க நாளைக்கு தான் தேட்டர்ல கவுண்டர்ல தரோம், இப்பவே புக் பண்றாங்க, புக் மை சொல்ல புக் பண்ணுங்கன்னு சொல்றது. புக் மை சொல்ல 35 ஒரு டிக்கெட்டுக்கு பண்றது. அதை 10 டிக்கெட் சேர்த்து புக் பண்ணாலும் அது 35 10 டிக்கெட்டுக்கு அது 350 ரூபா போடுறது. ஒரே தடவை புக் பண்றா, அப்ப புக் பண்றது புக்கிங் சர்வீஸ் சார்ஜ் கிட்ட ஒன்னா தானே இருக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கான சர்வீஸ் சார்ஜ் 35 ரூபா, அந்த 10 டிக்கெட் சேர்த்து 35 ரூபா தான் இருக்கணும். அதை பண்ணாம நீங்க எந்த வகையெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அந்த வகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நான் தேட்டருக்கு நீ ஆடியன்ஸ் வரவே மாட்டாங்க, ஆடியன்ஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? உனக்கு ஆகணும்டா அப்படின்னு ஒரு மீன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதை தான் தேட்டருக்காரங்க எது நடந்தாலும் உனக்கு ஆகணும்டா தான் ஆடியன்ஸ் இல்லை. நீங்க அவனுக்குமே என்னைக்காச்சும் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க எல்லா வேலையிலயும் அந்தந்த எப்படி சொல்ற அந்தந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் வர்ற அந்த ஹோட்டல் இடத்த விட்டு தூக்குறீங்களா, எல்லா பேர் அந்த கார்பரேஷன் எல்லாமே கேட்பாங்க, அவன் நல்லா ஓட்ட நல்லா சமைக்கிறோம், நான் நேர்மையான ரேட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் 2 பேராச்சும் வாய்ஸ் கொடுப்பாங்க. எந்த வகை நீங்க யார்கிட்ட போனாலும் ஏதோ ஒரு வகையில அது உங்களுக்கு ஆகாதவனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா தேட்டருக்காரங்க மட்டும் யாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் கூட வராது. அது காரணமே தான். இப்பயே வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடில போடணுங்கிறாங்களா? 8 வாரத்துக்கு கண்டினியூஸா நான் தேட்டர்ல படத்தை ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்களா அவங்க? இப்ப சிறை சூப்பர் படம் ரிவ்யூ வந்திருக்குல்ல, திரைப்படத்தை 8 வாரம் கண்டிப்பா ஓட்டுவாங்களா? கிடையாதுல. ஜனவரி 9 ஜனநாயகன் வந்தோடனே, ராஜா சாப் வந்தோடனே, பராசக்தி வந்தோடனே தூக்கிடுவாங்க. ஒட்டு மொத்தம் ஒரு ஷோ கூட இருக்கா இல்லைங்க. நல்ல படம் தானே சொல்றாங்க, சூப்பர் படம் ஆகான்னு சொல்றாங்களா? அப்ப 8 வாரத்துக்கு கண்டிப்பா சிறையை ஓட்ட வேண்டியதானே? ஓட்டிட்டு நீங்க கேளுங்க, ஓடிடில 8 வாரம் கழிச்சு போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதுதான் தார்மீக அடிப்படையில் நியாயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க பிசினஸுக்கு வந்து நாங்க கூட்டம் வந்தா தான் ஓட்டுவோம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்க 4 வாரத்துக்குள்ள வந்தா தான் நாங்க 40 கோடி கொடுப்போம், அந்த ஓடிடி டீல் வைக்கலாம். நாங்க அந்த 8 வாரம் கழிச்சு பண்ணி வச்சுக்கப்பா 10 கோடி வாங்கிக்க அப்படிங்க. 8 வாரம் கழிச்சு 10 கோடி கிடைக்குமா அப்படின்னா இது வந்து ஓகே நம்ம தேட்டருக்காரங்களுக்காக உழுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த 8 வாரத்துல இங்க 10 கோடி தேட்டர்ல கலெக்ஷன் அவன் கிட்ட கேரண்டி கிடையாது. ஆனா அவன்கிட்ட 8 வாரத்துல போனா 10 கோடிங்கிறது கேரண்டி, 4 வாரத்துல போனா 40 கோடிங்கிறது கேரண்டி. அப்ப கேரண்டியா இருக்க வருமானம் தான் அவன் பார்ப்பான். நான் பிசினஸ் பண்ணா அதான பார்ப்பேன், நீங்க பிசினஸ் பண்ணா அதான பார்ப்பேன், தேட்டருக்காரனே படம் தயாரிச்சு அதான பார்ப்பாங்க. இப்ப ஏஜெஸ் எடுத்துங்க, ஏஜெஸ் வந்து அவங்க தயாரிப்பாளராகவும் இருக்காங்க, திரையரங்க உரிமையாளராகவும் இருக்காங்க, எக்ஸிபியூட்டராகவும் இருக்காங்க, அதாவது சாரி டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க. 3 வகையில இருக்காங்க. 3 வகையில அவங்க என்னென்ன பிரச்சனை பண்றாங்க நீங்க நல்லா பாருங்க. தயாரிப்பாளர் இருக்கும்போது அவங்க ரிலீஸ் பண்ற படங்களுக்கு, தயாரிக்கிற படங்களுக்கு தேட்டர்ல போடும்போது அவங்க வந்து எதிர்க்கிற டேர்ம்ஸ் தான் வைப்பாங்க. எல்லாத்துக்கும் எதிர்க்கிற டேர்ம்ஸ் 70% அப்படின்னா 70% தான் வைப்பாங்க. இதே தேட்டருக்காரங்களா இருக்காங்க, அவங்க படம் தயாரிக்கல அப்படின்னா இந்த படத்தை 60% கொடுங்க, 60% கொடுங்க, 70% நமக்கு டேர்ம்ஸ் ஒத்து வரல, நாங்க வந்து இந்த படத்தை வாங்க மாட்டோம் சொல்லிட்டு கடைசி நேரம் வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. இதே விநியோகஸ்தரா இருக்காங்க அப்படின்னா நடுவில் 70% அக்ரிமெண்ட் வைப்பாங்க. அப்ப தயாரிக்கிற படத்துக்கு ஒரு மாதிரி, டிஸ்ட்ரிபியூட் பண்ற படத்துக்கு ஒரு மாதிரி, தேட்டர்ல போடுற படத்துக்கு ஒரு மாதிரி ஒரே ஆள் பண்ணும்போது அப்ப ப்ரொடியூசர் மட்டும் எப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க? ப்ரோ ஆனா இப்போ ஹாலிவுட் படமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2018 19 எல்லாம் 3 மாசம் கழிச்சு தான் ஓடிடில வருங்க. அவெஞ்சர்ஸ்லாம் மே மாசம் வரும், ஆகஸ்ட்ல தான் வரும் ஓடிடி. இப்போ அவங்களே 30 நாள்ல விட்டுறாங்க. அதே அமேசான் நெட்ஃபிளிக்ஸ்காரங்க யோசிப்பாங்க, அதை கேட்பாங்க இவங்க கேட்டு போனாலும், எப்ப அங்க 10,000 கோடி செலவு பண்றவனே எனக்கு 1 மாசத்துல தர ரெடியா இருக்காங்க. ஆக்சுவலா மாவீரன் என்னன்னா நீங்க சொல்றது ஓகே, பட் ஆனா வந்து படம் வந்து இப்ப டிசி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து சீக்கிரமா ஓடிடி வந்துச்சு. மற்றபடி வந்துட்டு படம் சரியா போலன்னா தான் வரும். ஆனா பெரும்பாலும் வந்துட்டு நல்லா வசூல் பண்ற படங்களும் சரி, மார்வல் படமும் சரி, இப்பயும் வந்துட்டு அந்த 2 months கேப்ல தான் வந்து இப்ப மிஷன் இம்பாசிபிளா இருக்கட்டும், மார்வல் இப்போ வருஷத்துக்கு 200 படம் வருதுன்னா அதுல ஒரு 10 படம் மட்டும்தான் 3 மாசம் கேப்ல வருது, மீதி எல்லாமே ஒரு மாசத்துல வந்து. ஆனா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நம்ம ஊர் ஓடிடி மாதிரி அவன் கிடையாது, ஓகேவா. அவங்க அந்த 12 days இல்ல 2 weeks பண்றாங்கனாலும் அவன் வந்து ரெண்ட்டுக்கு தான் வந்து படத்தை வந்து டிஜிட்டல்ல கொடுப்பான். நம்ம ஊர் மாதிரி எல்லாருமே வந்துட்டு அங்க பைரேட் பண்ண மாட்டாங்க, பைரேட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் அந்த இது ரெண்ட் பண்ணி பாக்குறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி வந்துட்டு வெள்ளிக்கிழமை எல்லா ஓடிடி ரிலீஸ் வருதோ
செவ்வாய்க்கிழமை அவங்க ஊர்ல ஒரு மண்டே நைட் மூவி நைட்டுன்ற மாதிரி அது எல்லாமே வந்து ரெண்ட்ல தான் வரும். ரெண்ட்லயும் காசு கொடுத்து பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து என்ன $4 இல்லை $5 வரும். $10 $12 அந்த மாதிரி வீட்டில் பார்க்குற மாதிரி. ஸோ அது அவங்களுக்கு பெருசா இது ஆகாது. ஆனா நம்ம இதுல என்னன்னா மொத்தமா வந்து வித்துருவாங்க. அவங்க ரெண்ட் பேசிஸ்ல விடுறாங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே. நீங்க டைட்டில் சொல்லிட்டீங்களா? நான் தான் 11 சொன்னேனே. ஆமா, டைட்டில் சொல்லுங்க. பரணி 11 சொன்ன அப்படி. இப்ப சொல்லுங்க எல்லாரும். மத்தவங்களும் என்னென்ன டைட்டில்? தியேட்டரை பத்தி கேட்டது யாரு? 8 வீக்ஸ் அவர் போயிட்டாரா கேட்டவரு? அர்ஜுனன் நினைக்கிறேன். இருக்காரா? நான் நல்ல கேள்வி கேட்டு நம்ம பெருசா இல்ல பெருசா பேசணும்னு ஓடி போயிட்டாருன்னு பார்த்துட்டேன். இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து நல்ல டைட்டில் எனக்கு இந்த நான் வந்து பூமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து அவ பேட் கேர்ள் தான். அந்த மாதிரி எனக்கு அது கரெக்டான டைட்டில் தான். ஓகே. இன்னொருத்தர் கரெக்டான டைட்டில் சொல்லி இட்லி கடையை சொன்னாரு பாத்தீங்களா? இல்லங்க, ஆப்டான டைட்டில் தானே. நம்ம என்ன கேட்டோம், கதைக்கு பொருத்தமா டைட்டில் இருக்கணும்னு வச்சோம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளா இட்லி கடை வச்சு முடிச்சிட்டார்ல. கரெக்டான கதைக்கு 100% பொருத்தமான டைட்டில் தானே அது. நானும் சொல்ல போறது அதே மாதிரி டைட்டில் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல ஆப்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். DNA. நல்ல டைட்டில், சூப்பரான டைட்டில், நம்ம கதைக்கு மேட்சான டைட்டில், பர்ஃபெக்டா அந்த நம்ம படத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் தான் அது. வேற ஆதி நீங்க சொல்லுங்க. இந்த வருஷத்தின் சிறந்த டைட்டில் இதான் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. பைசன் விட்டுருங்க. பைசன் இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. பைசன் சொல்லிட்டாரு. நீங்க எமகாதி சொன்னீங்களா? ரைட் ரைட், ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நான் மறந்துட்டேன், நடுவுல கரெக்டா மிஸ் ஆயிடுச்சு. சுகன் ப்ரோ தான் சொல்லணும். சுகன் ப்ரோ, மகேஷ் ப்ரோ. அவர் யோசிக்கிறாரு இந்த வருஷம். அந்த அவங்க பேர் என்ன, அவங்களுக்கு வந்து 2 படம் வந்துச்சு. இல்லங்க, அதான் ஏஸ் வந்துச்சு பொருத்தமா இல்ல. சரி, காந்தாரா வந்துச்சு, காந்தாராலே பொருத்தமா ஏற்கனவே வந்த டைட்டில் தான். இதுல அது பேர் என்ன, மதராசிலே பொருத்தம் இல்லைன்னு மாவீரன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப எதை சொல்றதே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருப்பா அப்படி. மகேஷ் ப்ரோ என்ன சொல்லுவாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. பாருங்க, டியூட் எதுக்கு பொருத்த டைட்டில் விளக்கம் சொல்லணும்ல? டியூட்னா பொருத்தம் சொல்லணும்ல. என்ன பொருத்தம் சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மகேஷ் ப்ரோ, மகேஷ் ப்ரோ ஸ்லூப் பாய் கேட்டகரி மாதிரி அது ஒரு டியூட் கேட்டகரி. யாகேஷ். ஆமா, அதையும் சொல்லுங்க. இன்னொருத்தவங்க உண்மையாலுமே சொல்லுங்க, சீரியஸா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் எதை வச்சு வருவாங்க? உண்மையாலுமே டிக்கெட் ரேட் குறைச்சா வருவாங்களா, இல்ல அப்பயும் வர மாட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது நீங்க என்ன பண்ணா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க? நல்ல படம் எடுத்துட்டீங்க, நல்ல படம் எடுத்தா தியேட்டருக்கு வருவாங்க ப்ரோ. இல்ல அப்படி மட்டும் கிடையாதுல்ல. அப்படி மட்டும் கிடையாது. நல்ல படம் எடுத்துட்டா மட்டும் கிடையாது. வேற ஏதாவது கூடுதல் அம்சம் வேணும், அது சொல்லுங்க பாருங்க. இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் எல்லா படமும் பார்க்குறவர் தான். அவர் சொன்னார், கமலா சினிமாஸில் எந்த படம் போட்டாலும் புக் ஆகுது. ஆனால் அவன் டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மி, அதே மாதிரி ஸ்நாக்ஸுமே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புதன்கிழமை ஏதோ 99 ரூபாய்க்கு தருவாராம்ல, அது வேறையாம்ல புதன்கிழமை. அது தெரியல எனக்கு. இல்லைங்க, எல்லா நாளுமே ஒரு 100 ரூபா தான். ஆனா அவர் எந்த ஷோ ரீ ரிலீஸ் போட்டாலும் சரி, இல்ல வேற எந்த படம் போட்டாலுமே அவர் தியேட்டர்ல ஃபுல்லா வருதுன்னா அது ஒரு ரீசனா பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு 15 பேர் வந்தா போடுறோம்னாங்க. ஆனா அவங்க வைக்கிற டிக்கெட் ரேட்டு 200 ரூபாய். இதே நீங்க 100 ரூபாய் வச்சீங்கன்னா மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட அதிகமா வருவாங்க. அதுதான் நான் பாக்குறது. எனக்கு டிக்கெட் ரேட் வந்துட்டு இன்னமும் கம்மி பண்ணணுமா அப்படின்னு. நீங்க பெரிய படத்துக்கு எவ்வளவு வேணாலும் வச்சாலும் ஆட்கள் வருவாங்க. பட் படம் பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சின்ன சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும், ஆன்லைன்லயும் சரி இதுலயும் சரி. நான் வந்து மேஜர் ரீசன். நான் படத்தை பத்தி சொல்றேன் ப்ரோ. எனக்கு டிக்கெட் ரேட் அது வந்துருவாங்க. அது எனக்கு என்னன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ இந்த வருஷம் வந்து விஜய் சேதுபதி 2 படம் சார், ஏசு தலைவன் தலைவி. ஏசு நம்ம நான் போன ஸ்பேஸா கூட பேசியிருக்கோம். ஏசுக்கு ஓப்பனிங்கே இல்லை. ஆனா தலைவன் தலைவிக்கு ஏசோட டோட்டல் ஒரு நாள் புக்கிங்கே எடுத்துருச்சு மொத்த கலெக்ஷன். முக்கியமான விஷயம் பாட்டு, ட்ரெய்லர், அப்புறம் அந்த இது அது எதனால அது கிரியேட் ஆகுது, அது எப்படி இதாகுதுன்னு தெரியல. முக்கியமா அந்த பாட்டு, பொட்டலம் டைப் பாட்டு சரியான ஹிட்டு. அதே மாதிரி ட்ரெய்லரும் அது உண்மையா அது ஒரு ஓப்பனிங்க்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணுது.
முக்கிய படம் ஆனா கூட்டம் உள்ள வர. அது ஓப்பனிங்க்கு தானே கை கொடுக்கும் படம். அதுக்கப்புறம் எப்படி ரிசீவ் ஆகுது? இப்ப அது அது தேட்டர் படத்தோட பயங்கரமான ரிசல்ட்டை ஓப்பனிங். பொறுத்து. அது படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து. அது நல்லா இருக்காது அது அது தெரில. ஆனா கூட்டம் வர்றதுக்கு இது கொஞ்சம் முக்கியமான விஷயமா தான் இருக்கு. இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரியணும்ல. இப்ப இப்ப என்ன இப்ப டைட்டில் எவ்வளவு முக்கியம்? எடுத்துக்கோ, தனுஷ் நம்ம ஊர் ஆக்டர். ஆனா ஆனா இவனுங்க அது தமிழ் டைட்டில் கூட வைக்கல. அது இப்படி ஒரு படம் தனுஷ் படம்னே யாருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தாதான் தெரியும் தனுஷ் படம்னு. இப்ப நம்ம போய் ஜென்ரல் ஆக்டர் தேரேஷ்மின்னு ஒரு படம் வந்துடும், யார் படம் அப்படின்னு தான் கேட்பீங்க. என்ன ஹிந்தி படமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது தனுஷ் படம் நம்ம தான் சொல்லணும். தனுஷ் படமா அப்படின்னு எல்லாரும். அது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன மாதிரி அதை இது பண்றோம்னு அப்படி ஏதாவது கரெக்டா அது சில படத்துக்கு அமைஞ்சது, சில படத்துக்கு அமைய மாட்டேங்குது. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலிக்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா இவ்வளவு பெரிய அது சின்ன படம் தான். அது ரிலீஸ் ஆகிறப்ப சின்ன படம் தான். அது என்னதான் சொன்னாலும் அதுக்கு அவ்வளவு பெரிய ஓப்பனிங், அது ரிலீஸ், அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு. அதெல்லாம் அது டிபெண்ட்ஸ் தான். அது இது எப்படின்னே சொல்ல முடியாது. அது ஒரு படத்துக்கு அமையும், ஒரு படத்துக்கு அமைய மாட்டேங்குது. டிஎன்ஏக்கு இதே மாதிரி நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் அதுக்கு சரியான பாசிட்டிவ் இருக்கு டிஎன்ஏக்கு. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு அது போல அவ்வளவா. அது 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 கூட அது சூர்யா வந்து அந்த படம் ரிலீஸ் வந்திருந்தா ஆன இதை போயிருக்கும் பொறுத்து. ப்ரோ. இங்க வேற அப்படி அந்த படத்துக்கு சரியான பாசிட்டிவ் ரிவ்யூ. ஆனா அது டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு போல. அது எல்லாம் இருக்கு எல்லாமே. அது ஆக்சுவலா சினிமா எதையும் கணிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அதிகமா வந்து பிரீமியர் ஷோ போட்டது இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் நினைக்கிறேன். அது அவங்க அப்படி ப்ரொமோட் பண்ணாங்க பரணி ப்ரோ. அதை ப்ரொமோட் பண்ணாங்களே, அந்த மாதிரி எல்லா படமும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல, இருந்தாலும் அது கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு மலேசியால பிரீமியர் ஷோ போட்டாங்க, கேரளால போட்டாங்க, இங்க தமிழ்நாட்டுல போட்டாங்க, நிறைய இடத்துல போட்டாங்க. அது அந்த அளவுக்கு மீன்ஸ் கண்டென்ட் மேல நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப சிறைக்குமே வந்துட்டு இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரீமியர் ஷோ போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தனியா ஒரு செலிபிரிட்டி ஷோ ஒன்று போட்டாங்க. அதுலயும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், இதுலயும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். எனக்கு தெரிஞ்சு மேபி ப்ராபபிள் நாளைக்கு வந்துட்டு அதுக்கு எனக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு நாளைக்கு வர ரிவ்யூஸும் வச்சு அந்த படம் கொஞ்சம் நல்லா ரிசீவ் ஆகும்னு தோணுது. நம்பிக்கை இருக்கு. அந்த $1 மில்லியன் தெரிஞ்ச என்ன மூஞ்சி ப்ரோ விக்ரம் ஆச்சு? பிரபு அவங்க ஒருத்தர் உள்ள இருக்காரு. கம்பெனியை மூடிட்டாங்கன்னு இன்னைக்கு ஏதோ சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. ஆமா, ஆமா கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ. அது உண்மையா கம்பெனியே மூடிட்டாங்களா? ஒன்ஸ் மோர்லாம் வராதா அப்புறம்? அந்த ஹாப்பி எண்டிங் அதுவும் கம்பெனியே வராதா அப்போ? மூடிட்டாங்களா? ஹாப்பி எண்டிங்கும் வராதா? அந்த படத்துக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் இல்ல, கொஞ்சம் என்னாச்சு கிளாரிஃபை எனக்கு பண்ணும். புரியல. அவங்க ஏதோ என்ன? பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி முன்னாடி நியூஸ் வந்துச்சு ப்ரோ. அவங்க அந்த $1 மில்லியன் பிக்சர்ஸ்ல அவர் தான் இப்ப இந்த அபிஷன்ஜீத் படம் பண்றாங்களே, அவர் ஹீரோவா பண்றாருல, அவர் படத்தோட ஆமா. ப்ரொடியூசர். அவங்க அதுல இருந்து வந்தவர் தான். $1 மில்லியன் பிக்சர்ஸ்ல இருந்து வந்தவர் தான். இப்ப இப்ப கொஞ்ச நாள் ஓகே, என்ன ஓகே. நியூஸ் போகுது, அந்த இதையே மூடிட்டாங்க, அந்த ப்ரொடக்ஷனையே. ஒன்ஸ் மோர் அப்புறம் ஹாப்பி எண்டிங்லாம் இதாயிருச்சு, வராது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, இது எனக்கு புதுசா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ தெரியுமா? இல்ல ஒன்ஸ் மோர் வந்துரும் பேசினேன். அது வேற ஒரு இஷ்யூல இருக்கு. அது இந்த டிஜிட்டல் இதுவும் இருக்கு. அந்த படத்துல ஒரு 3 இஷ்யூ இருக்குங்க ஒன்ஸ் மோர்ல. ஆனா நான் கேட்டதுக்கு இந்த வருஷம் பிப்ரவரிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னாங்க. பட் என்னன்னா இந்த ஹாப்பி எண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகாதுன்னாங்க. அதை எடுக்கவே இல்லை அந்த படம். ஆமா, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சில பல சிக்கல்கள் இருக்கு. அது இந்த சிக்கல் தான் இருக்கு. அதனால வந்து மகேஷ் ராஜ் இருக்காருல, அவர் பேர்ல அந்த படத்தை தயாரிப்பாங்க போல இருக்கு. இந்த இவங்க படம் இப்ப இந்த அபிஷன்ஜீவின் வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த எம்ஆர்பி எம்ஆர்பி. அந்த 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 பேனர்ல எடுப்பாங்க போல இருக்கு. ஓகே, எனக்கு ஒன்ஸ் மோர் வந்தா போதும். வேற எதுவும் பெருசா வேணாம். ஏன்னா அந்த படம் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எப்பயா ரிலீஸ் பண்ணீங்கன்னு. பர்னி அந்த படத்துல 3 சிக்கல் இருக்கு. பர்னி பல சிக்கல் இருக்கு. ஒண்ணு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பிரச்சனை, இன்னொன்னு வந்து அது சொல்லக்கூடாத பிரச்சனை, மூணாவது வந்து அந்த டேரக்டர் மேல ஒரு இஷ்யூ ஒண்ணு போச்சு இல்ல, ஆமா, அது ஒரு கரெக்ட். சைடுல அது ஒரு நெகட்டிவ் ஆயிருச்சு. அந்த நெகட்டிவ் ஆனதப்போ இப்ப இந்த சமயத்துல படத்தை ரிலீஸ் பண்ணா படத்தை இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ். இப்பதான் படம் இஷ்யூ சால்வ் ஆகுது. இந்நேரத்துல இப்படி ஒரு அதாவது அந்த புகார்ல அதுலயே கொஞ்சம் சிக்கலான புகார்ல வந்திருக்குது. அதே புகார்ல வேற புகாரா இருந்தா கூட ஏதாவது மேட்ச் பண்ணி ஒரு மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது சிக்கலான புகாரா போயிருச்சு. அது அதனால வந்து அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அமைதிப்படுத்தி அப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ வந்து ஜனவரி மாசத்துக்குள்ள மறக்க வச்சுட்டு இப்போ பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இஷ்யூ கிளியர் ஆச்சுன்னா, இல்லைன்னா அடுத்த வருஷம் அதுவும் இழுத்துரும். ப்ரோ இந்த பிசாசு 2 நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அமைச்சேன், அந்த லிஸ்ட்ல போயிடும். பிசாசு 2 சொல்லுங்க.
பிசாசு 2 படம் அதுவும் அடையாங்க நீங்க நான் இன்னைக்கு அது ஒரு குழப்பம் பாவம். எனக்கு அந்த படத்தை நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க கேட்டீங்களா தியேட்டருக்கு என்ன பண்ணா ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, யாரு தப்பு என்னட்டு. நான் அது விஷயமா ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன படம் பெரிய படம்ங்கிறது அந்த மைண்ட் செட் ஆடியன்ஸ் இருக்காங்க, அது ஒண்ணு. ஏன்னா இந்த வருஷம் நான் நிறைய சின்ன படங்களும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன், பெரிய படங்களும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். இப்போ நீங்க சொன்னதான் சின்ன படத்துக்கு ஒரு ரேட்னு வந்து பிக்சடா இந்த மாதிரி படம்னா இந்த ரேட், இந்த பெரிய இந்த ஸ்டார்ஸ் படம்னா இந்த ரேட்னு வைக்கணும். அதை தாண்டி எங்க ஊர் வந்து ஒரு பிஎம்சி தேட்டர்ஸ் தான் இருக்கு, ஏ சென்டர் தேட்டர்லாம் இல்ல. ஸோ இங்க எப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு எப்பவுமே ஒரு வாக்கிங் கிரௌட் ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரியே தேட்டர்ஸ் இருந்துட்டு இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இங்க பார்க்கிங் ரேட் வந்து 10 ரூபா தான், 2 வீலருக்கு 10 ரூபா, 4 வீலருக்கு வந்து 30 ரூபா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வீலருக்கு 25 ரூபா, 4 வீலருக்கு 45 ரூபான்னு பார்க்கிங் ரேட் பிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி வெளியே எம்ஆர்பி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், இந்த லேஸ் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் வெளியே விற்கிற ரேட்டை விட இப்போ ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வெளியே விற்கிறாங்கன்னா இங்க வந்து 25 ரூபா, அந்த மாதிரி அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் சில தியேட்டர்ஸ்ல பாக்குறேன் குடிக்கிற தண்ணி எல்லாம் இப்ப இந்த மால்ல எல்லாம் கரெக்டா அவங்க ஒரு ஃபில்டர் போட்டு ஒரு கேன்ல எதுல வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் இந்த மாதிரி ஊர் சைட் தேட்டர்லாம் நம்மளுக்கு தண்ணி வேணா பாட்டில் தான், நம்ம தண்ணி கூட உள்ள அலோவ் பண்ணாத சில தேட்டர்ஸும் இருக்கு, நான் பாத்திருக்கேன். ஸோ இப்படி அவங்களுக்குள்ளேயே இதுக்கு ரேட் ஏற்றி எங்கெல்லாம் அங்கே காசு புடுங்க முடியுமோ அப்படியெல்லாம் புடுங்கிட்டு வந்து இங்க தேட்டருக்கு மக்கள் வர மாட்டேங்கிறாங்க, நீங்க ஓடிடியை மாத்துங்கன்னா அதை எப்படி மாத்த முடியும்? இல்லைங்க, இதேதான் உண்மை. நான் இப்போ ஒரு வாட்டர் கேனோட விலை வந்து அடக்க விலை 6 ரூபா, 4 ரூபா, 7 ரூபா இப்படி வருது. அதை 10 ரூபா அப்படின்னு விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு அது நிறைய இடத்துல 10 ரூபா விற்கிறாங்க. ஓகே, 4 ரூபா லாபம் வச்சுக்கிறாங்க. ஆனா சில இடத்துல 20 ரூபா இருப்பாங்க, பெரும்பாலான 20 ரூபா தான். வாட்டர் கேன் போனா 20 ரூபா தான், அவங்களுக்கு 14 ரூபா லாபம் கிடைக்குது. ஆனா இதே வாட்டர் கேன் நீங்க தியேட்டர்ல 60 ரூபா, நான் என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. 6 ரூபா அடக்க விலை ஆகுது, அதை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு சில கடைகள் நியாயமா விற்கிறாங்க, 4 ரூபா லாபம் வச்சு. பெரும்பாலான 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20 ரூபா வாட்டர் கேன் மைண்ட் மக்கள் வாணிக்கு பிக்ஸ் ஆயிருச்சு, 20 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஓகே, அது 60 ரூபா கொடுத்து வித்தா, நீங்க சாதாரண தண்ணியை இப்படி வித்தா எப்படி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க? ஒரு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தா எவ்வளவு செலவாகும், ஒரு ஃபேமிலியோட வந்தாங்கிற யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு நார்மலா ஒரு கேக் எடுத்துங்களேன், கேக் வந்து 60 ரூபா, ஒரு கேக்குங்கிறது 60 ரூபா அதிகபட்சம் கொடுக்க முடியும். 20 ரூபாய்க்கு வெளியே பேக்கெட்ல விற்கிது, இவங்க தேட்டர் 60 ரூபா விற்கலாம். ஆனா இவங்க 120 ரூபா, அவ்வளவுதான். 120 ரூபா எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பல ஊர்கள் இப்படிதான் இழுத்து ஆடியன்ஸ் வர விடாம பண்ணிட்டு அப்புறம் ஆடியன்ஸ் மேல பிளேம் பண்றாங்க, ஆடியன்ஸ் வர மாட்டாங்கன்னு. நம்ம மெகா ஸ்டார் தேட்டர் இருக்குல்ல, அங்கதான் வந்து கேக் இன்னமும் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மத்த எல்லா இடத்துலயும் 100 ரூபா, 120 ரூபா தாங்க இருக்கு. ஏன்னா இப்ப எல்லா ஊர்லயும் அதே தான் இருக்குன்ற இந்த ஸ்நாக்ஸ் ஒர்க் விலை வந்து வெளியில விட அப்நார்மலா தான் விற்கிறாங்க எல்லா இதுலயுமே. இந்திய தமிழ்நாடு எனக்கு புரியல. என்னன்னா நீங்க 10 பேரை வர வச்சு அவங்கள்ட்ட நீ 100 ரூபா 100 கொள்ளையடிக்கிறதுக்கு 100 பேரை வர வச்சு 10 ரூபா வச்சு அவங்களுக்கு அதே 100 ரூபா உங்களுக்கு வந்துருமே, ஏன் லாபம் வந்துட்டு தானே இருக்கும். அதாவது நமக்கு என்னன்னா இவங்க நஷ்டப்பட போறது கிடையாது, லாபத்துல நஷ்டமாக போறதும் கிடையாது. அப்போ உங்களுக்கு வரது எல்லாமே லாபம் தாங்கிறப்ப அதுல கரெக்டான வச்சு விற்கலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க? ஆனா அது பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா தயாரிப்பாளர்களை போய் இது மாதிரி லாக் பண்றது இருக்குல்ல, நீங்க 8 வாரம் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா எல்லாமே பிளாக்மெயில் தான். தேட்டருக்காரங்க பண்றது பூராமே பிளாக்மெயில் மட்டும்தான். இந்த 2014க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு போய் இப்ப நம்ம கண்ணில் பாக்குறது கூட கிடையாது, தெரியுமா? 2014க்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம், அது இப்ப நம்ம கண்ணில் பாக்குறதே கிடையாதுன்னா என்ன விஷயம்னா, லாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. 2014க்கு முன்னாடி கேஸ் விலை 65 ரூபா இருந்தப்ப 66 ரூபான்னு மாத்தினா சிலிண்டர் விலை, அப்புறமேட்டு இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபா ஏறுச்சுன்னா, டீசல் விலை 1 ரூபாய் விலை உயர்த்தம், அதை கண்டித்து நாடு முழுவதும் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும். லாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கும்பாங்க, 2 நாள் லாரி ஓடாது. இப்ப அது 100 ரூபாய்க்கு போனாலும் யாரும் போராட்டம் பண்றது கிடையாது, பழகிருச்சு இல்ல. அந்த மாதிரியே தான் தேட்டருக்காரங்க இப்படிதான் ஏன் பண்றாங்க. இன்னொரு சொன்னது ரொம்ப கரெக்ட் ப்ரோ. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தியேட்டர் தான், மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ் நான் அங்கதான் இந்த வருஷம் வரைக்கும் நான் கவுண்டர்ல தான் வாங்குவேன். முன்னாடி ப்ரீ புக்கிங்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க, நான் கவுண்டர்ல போனா கிடைக்கும். இந்த வருஷம் நான் குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு 10 பேர் போலான்னு போய் கேட்கறோம், ரிலீஸ்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி போய் கேட்கறோம். அவங்க என்னங்கிறாங்கன்னா புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல புக் பண்ணிக்கோங்க. கவுண்டர் புக்கிங் வந்து நீ பெரிய படத்துக்குலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவுண்டர் புக்கிங் போகும், ப்ரீ புக்கிங்லாம் நீங்க பண்றதுன்னா ஆன்லைன் வெப்சைட்ல மட்டும் தான் பண்ணிக்கணும். நாங்க இப்போ ஒரு அன்னைக்கு நான் டிக்கெட் ரேட் வந்து 190 ருபீஸ் அந்த குட் பேட் அக்லி படத்துக்கு, பிளஸ் அது ஒரு டிக்கெட் வந்து புக் மை ஷோல 25 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா 10 பேருக்கு போட்டோம்னா அதுவே ஒரு டிக்கெட் காசு ஆகும்ல உங்களுக்கு. 25 ரூபா தானா? புக் மை ஷோல எக்ஸ்ட்ரா ஃபீ வந்து 25 தான். 30 ரூபா. 35 எங்களுக்கு 30 ரூபா.
ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எல்லா தியேட்டர்ஸுமே 90% ஆஃப் த தியேட்டர்ஸ் வந்து 35. சில தியேட்டர்ஸ்ல இப்போ 40 ருபீஸ் வாங்குறாங்க. நான் கொச்சின்ல இருக்கிறப்ப புக் பண்ணப்போ 25 அது இருந்துச்சு. பட் ஆனா தமிழ்நாட்டை நான் எப்போ செக் பண்ணாலுமே, ஸ்பெஷலி நான் திருச்சி தான் செக் பண்ணுவேன். எல்லாமே 40 ரூபா. இப்போ வந்துட்டு நான் புக் பண்ணேன்னா, நான் ஒரு டிக்கெட் இப்போ நான் சிறைக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன்ல, பிவிஆர்ல தான் புக் பண்ணியிருக்கேன். 35 ருபீஸ். முன்னாடி பிவிஆர் 25 ருபீஸ் வச்சிருந்தா, இப்போ 35. பழனி ப்ரோ, சில நீங்க தேட்டர்ல டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் புக் மை ஷோக்கும் கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் டிஃபரன்ஸ் வரும். டிஸ்ட்ரிக்ட்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், புக் மை ஷோல 10 ரூபா கம்மியா இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் பாஸ் இல்ல எடுத்துக்கிட்டோங்க ப்ரோ. டிஸ்ட்ரிக்ட் அத பாத்தீங்களா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்? அது வந்து செலக்டடான சிட்டிஸ்ல தான் இருக்கு கமல் ப்ரோ. இப்போ மெயின் சிட்டிஸ்ல ஆமா. கோயம்புத்தூர், சென்னை, மதுரை அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பிசி சென்டர் தியேட்டர்ஸ்லாம் அந்த சைடு இருக்கிற தியேட்டர்ஸ்க்குலாம் அந்த பாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது, வராது. ஏ சென்டர் தியேட்டர்ஸ்க்கு ஏ சென்டர்ல இருக்கிறது தான். அதான் சென்னை, பெங்களூர், கொச்சி இல்லைங்க, அந்த மாதிரி ஏரியாஸ். ரொம்ப சிம்பிளுங்க. நான் சீரியஸா கேட்கறேன். இப்ப நம்ம 10 டிக்கெட் புக் பண்ண போறோம்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் தானே போடணும். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஒரு டிக்கெட் புக் பண்ணாலும் 35 ரூபா, 10 தடவை யூஸ் பண்ணலாம், அதானே போடணும். அதை ஏன் பண்ண மாட்டீங்க? அதுல கொள்ளி அடிக்கணும், அதுலயும் 35 ரூபா மக்கள்கிட்ட போடுங்கன்னு நினைக்கிறீங்கல்ல. அப்புறம் ஆடியன்ஸ் 10 பேர் தேட்டருக்கு வரணும், எப்படி வருவாங்க? அதுதானே மெயின் விஷயம். அதையே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்டே அதை பிளாட்ஃபார்ம் நடத்தினாலும் அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நீங்க பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வாங்குறீங்க, தயாரிப்பாளர் பங்கு கொடு. 10 டிக்கெட்டுக்கு 350 ரூபா வாங்குறீல, நீ 350 ரூபா வாங்கினா அவனுக்கு 120 ரூபா கூட, 120 ரூபா எடுத்துக்க. இல்லையா, நீ 150 ரூபா, நீ 150 ரூபா, இந்த நடுவில் பிளாட்ஃபார்ம் காரனுக்கு 50 ரூபா, அப்படி பிரிங்க. மூணா பிரிங்க, பங்க மூணா பிரிங்க. அதை பண்ண மாட்டாங்க. 90 ரூபா வந்தா ஆளுக்கு 30 ரூபா பிரிக்க நிற்கப்பட்ட. 90 ரூபா வந்தா தேட்டருக்காரர் 45 ரூபா, அந்த பிளாட்ஃபார்ம் காரர் 45 ரூபா. அப்ப நடுவில் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன? அந்த படத்தை தயாரிச்சு யாரோட பிராண்ட் அது? படம் அவனோட காசு போட்டு 100 கோடி ரூபா போட்டு தயாரிச்சிருக்கிறது அவன். அவனுக்கு கொடுக்க மாட்டீங்களே பங்கு. அப்ப அதுவும் செய்ய மாட்டேங்குது, எல்லாமே தனக்கே வேணும். ஆடியன்ஸ் மேலதான் சண்டை போடுவாங்க ப்ரோ. அங்க போய் பிளாட்ஃபார்ம் கிட்டயோ கியூபு கிட்டயோ போய் சண்டை போட மாட்டான். அவனுங்க தான் நம்ம என்ன உருட்டாலும் இவனுங்க தான். இவனுங்க என்னன்னாலும் பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப எனக்கு ரீசெண்ட் டைம்ல பயங்கர வெறுப்பா வருது. என்னன்னா, கடைசியா ஒரு சின்ன படம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நமக்கு ஆபீஸ் பக்கத்தில் உள்ள தேட்டர், அந்த மெகாஸ்டார் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டா போய் டிக்கெட் கேட்டா, நாளைக்கு ஷோக்கு டிக்கெட் கொடுங்கன்னா, நாளைக்கு ஷோக்கு நாளைக்கு வந்து வாங்கிங்க சார், இப்ப கடையை தரமாட்டேன்ட்டாங்க. ஏங்க அப்படின்னா, இல்ல இப்ப நாங்க புக் மை ஷோல மட்டும் தான் புக் பண்றது. என்ன எனக்கு புரியல, புக் மை ஷோல புக் பண்ணாலும் நான் தானே வாங்க போறேன். அது பக்கத்துல இருக்கிறதால நான் நேரடியா வந்துட்டேன். நேரடியா வந்தோம், நான் எதுக்கு 30 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி புக் பண்ணணும்? இந்த படம் வேகமா புக் ஆகாத கிடையாது, காலியா கிடக்கு டிக்கெட். எப்ப கொடுத்தா என்ன? காலைல நான் வந்து அந்த லைன்ல 1/2 மணி நேரம் நிக்க சோம்பேறிப்பட்டு இப்ப வந்தா பார்த்தீங்களா, அதுக்கு 1/2 மணி நேரம் நிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வேலை. 30 எனக்கு அந்த தேட்டருக்கு எப்படி போக மனசு வரும்? படம் பாக்குறதுக்கே மைண்ட். இப்ப நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், நம்ம போறோம், மத்தவங்க வந்து ஏன் திரும்ப வர போறான்? அவனுக்கு என்ன வேலை பொழப்பா? எனக்கு பொழப்பு, நான் போறேன் ஓகே. மத்தவனுக்கு என்ன பண்ணுவான்? நான் ஏன்டா தேட்டருக்கு வரலாம், படத்துக்கே வரடா போனான்னு சொல்லி போயிடுவான்ல. இது ஏன் அப்படி? அதைத்தான் வர மத்த தொழில போற ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு வாங்கம்மா, கஸ்டமர் பூரா வாங்கம்மா. இந்த ஒரு தொழில மட்டும் தான் கஸ்டமர் வராதிங்க, வெறுப்பா தள்ளுறது. ஆனா ஆடியன்ஸ் அங்கதான் போறது. ஆனா அதுவும் சில்லறை கொடுக்க மாட்டாங்க பிரகாஷ் ப்ரோ. இப்போ 360 ரூபா டிக்கெட்னா 500 ரூபா நோட்டு கொடுத்தா இல்ல கரெக்டா 360 ரூபா கொடுங்கன்றாங்க. 200 ரூபா நோட்டு கொடுத்தா 150 ரூபா டிக்கெட்டுக்கு அப்படி. அந்த கொடுமை தனி, அது கொடுமை தனி. பரணி ஒரு தடவை போய் ஜிபே பண்ண சொல்லலாம், ஜிபே வாங்க மாட்டேன், கேஷா தான் வாங்குவேன். அப்புறம் எதுக்கே மேல அது பண்ணா பார்க்கிங்ல ஜிபே வாங்குறாங்களாம், கவுண்டர்ல ஜிபே வாங்க மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, நானும் இது ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஜிபே போன் பே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கேஷ் மட்டும் கொடுங்கம்பாங்க. ஆனா பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா 20 இல்ல அதுலயே கொடுங்கண்ணா, கேஷா கொடுத்தா கரெக்டா கொடுக்கணுமா? 130 ரூபா 130 ரூபா சில்லறையா கொடுக்கணுமா? அது எங்கயா 130 ரூபா கொடுத்து 30 ரூபா புடுங்கிட்டா இருப்பான். இல்ல தேட்டருக்காரங்க பண்றது பூரா அநியாயம் தான். இதை தேட்டருக்காரங்க அந்த கேட்டா அவங்க சைடு நியாயம் வச்சிருப்பாங்க. நியாயம் ஒரு கூட ரீசனபிளான பதில் ஒண்ணு கூட இருக்காது. இல்ல இருக்கிற அநியாயம் பார்க்கிங் எதுக்குங்க? படம் பார்க்க வரதே அப்புறம் எப்படி வருவாங்க? பார்க்கிங் எதுக்கு சார்ஜ் பண்றானுங்க தான் எனக்கு புரியவே இல்லை. இதேதான் சார்ஜ் பண்ணலாம் மகேஷ் ப்ரோ. ஆனா எதுக்கு 30 ரூபா 40 ரூபா அது அவ்வளவு எல்லாம் எதுக்கு? ஏங்க இங்கேயாச்சும் 30 ரூபா 40 ரூபான்னு போடுறாங்க, ரைட் ஓகேன்னு போகலாம். இந்த சென்னையில பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு 30 ரூபான்னு போடுறாங்க. ஒரு தடவை படத்துக்கு போயிட்டு வந்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போனா அது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஆயிடுது. பார்க்கிங் போனா சென்னையில ஒரு படத்தோட டிக்கெட் ஆகுது. பார்க்கிங் தான் எனக்கு ரொம்ப அநியாயம். ஏன்னா படம் பார்க்க வரவங்க அப்புறம் எப்படி வருவாங்க? அது பார்ட் ஆஃப் த இதுவா தான் இருக்கணும், ஆக்சுவலா பேக்கேஜா தான் இருக்கணும். பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்றது தான் இருக்கலே ரொம்ப அநியாயம். மற்றதெல்லாம் கூட ஆப்ஷனல்ல விட்டுறலாம், நம்ம வேண்டாட்டி கூட வாங்காம இருக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம். பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்றது ரொம்பவே அநியாயம். பிரகாஷ் ப்ரோ, நான் கடைசியா ஒரே ஒரு ரேட் பாப்கார்ன் ரேட்டு இது பார்த்தாலும் பயமா இருக்கு ப்ரோ. தியேட்டருக்கு போனா டிக்கெட் ரேட் வந்துருக்கு. இல்ல அதான் மகேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி மற்ற ஸ்கிப் பண்ண முடியும். பாப்கார்ன் வாங்காம இருக்கலாம், பப்ஸ் வாங்காம இருக்கலாம், எதுவுமே வாங்காம தேட்டர்ல படம் பார்த்து வரலாம். ஆனா பார்க்கிங் பைக் நம்ம போய் தானே ஆகணும். நான் என்ன மாதிரி ஆட்கள் பிரச்சனை இல்லை, ஆபீஸ் வாசல் நீங்க பாட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். மத்தவங்களுக்கு அந்த 20 ரூபா செலவு தானே.
பிரகாஷ் ப்ரோ கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் இது ரிலேட்டடா ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் ஜனவரி மந்த்னு நினைக்கிறேன் இந்த குடும்பஸ்தன் வந்து அந்த மந்த் எண்டு வந்த மாதிரி ஞாபகம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் எப்படின்னா ஓரளவுக்கு நல்ல படம் தான் தியேட்டர்ல பார்ப்பான். அந்த பொங்கலுக்கு வந்து நிறைய படம் வந்துருந்துச்சு. மதகஜராஜா வந்துச்சு. அவன் அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டான். நான் மந்த் எண்ட்ல அந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு குடும்பஸ்தனுக்கு. போலாம் வாடா அப்படின்னு கூப்பிடுறான். அவன் என்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், இந்த தியேட்டர்ல 150 ரூபா டிக்கெட்டு, நான் வந்து இது பாக்குறதுக்கு இந்த படம் ஒரு மாசம் விட்டா ஓடிடிலேயே வந்துடும், நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரலன்ட்டான். அவன் சொன்ன ரீசன் அதுதான். நல்ல படங்கள் பார்ப்பான். நல்ல படங்கள்லாம் கொஞ்சம் தியேட்டருக்கு வந்து என் கூட அடிக்கடி அவன் வருவான். பட் அந்த மந்த்ல அவன் சொன்னது இதுதான், மந்த் எண்டு கொஞ்சம் பொங்கல் அது இதுன்னு செலவு பண்ணிட்டேன், 150 இப்போ இது பண்ற இது இல்ல, வந்தா 150 சாப்பிடுறது பார்க்கிங் அது இதுன்னு செலவாயிரும், நான் இன்னும் 2-3 வாரம் போச்சுன்னா இந்த படம் ஓடிடில வந்து நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாடான்னு அந்த மந்த் ஸ்டார்டிங்ல. இது வந்து இந்த சின்ன படத்துக்கு தான் ப்ரோ. பெரிய படம் கூட எப்போ பாத்துடுறாங்க பாசிட்டிவ் கேட்டு. அந்த சின்ன படத்துக்கு ஆமா எங்க வீட்லயே அதை சொல்லுவாங்க, அதான் வந்துரும்லடா நம்ம அப்ப பாத்துப்போம். நான் சொல்லுவேன் வாங்க போவோம் அப்படின்னு. இல்லடா நம்ம வந்துரும்ல ஓடிடில வந்துரும்ல அப்ப பாத்துப்போம் அப்படின்னு. அது அது சின்ன படத்துக்கு அது நடக்கதான் செய்யுது. அது பதிஞ்சிருச்சு இந்த கோவிடுக்கு அப்புறம். அது இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியல. அது பெரிய படம்னா கூட ஓகே பார்க்கலாம். டிக்கெட் ரேட்டை குறைக்கிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். பெரிய படத்துக்கு இவங்க வைக்கிற ரேட்டு சின்ன படத்துக்கும் அதே வைக்கிறாங்க. அதை என்னைக்கு அதோட பாதியா குறைக்கிறேன், பாதி கூட வேணாம். இப்போ அது 190 அப்படின்னா பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 100 அப்படி வச்சா கூட போதும். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியா பிரிக்கலாங்க. டாப் டயர் 1 ஆக்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க 250 ரூபா கூட வைங்க, ஆடியன்ஸ் வரதான் போறாங்க, வச்சிருங்க. பிக்சடா 250 ரூபா வச்சிருங்க. 2வது வாரத்துல 150 ரூபா மாத்துங்க. 3வது வாரத்துல 100 ரூபா கொண்டு வந்துடும். எல்லா படத்துக்கும் 2வது வாரத்துல 150 ரூபா, மொதல் வாரம் 250 ரூபா, 3வது வாரம் 100 ரூபா பிளாட் டிக்கெட். அவ்வளவு. எப்ப 3வது வாரத்துல இருந்து எப்போ வேணும்னாலும் 100 ரூபா இதை வச்சிருங்க, எல்லா படமும் ஓடும். அடுத்தது வந்து டயர் 2ன்னு வைங்க. டயர் 2ல ஃபர்ஸ்ட் டயர் 1க்கு 250 ரூபா வச்சோமா, இது 150 ரூபா வைங்க. டயர் 2க்கு பிக்சடா 150 ரூபா, 2வது வாரத்துக்கு 150 ரூபா, மொதல் வாரத்துக்கு 150 ரூபா, 3வது வாரம் இன்னும் பிளாட்டா 100 ரூபா. அடுத்தது டயர் 3 வைங்க. ஃபர்ஸ்ட் வாரமும் 100 ரூபா, செகண்ட் வாரமும் 100 ரூபா, 3வது வாரமும் 100 ரூபா. எல்லா படமும் வைங்க 100 ரூபான்னு பிக்சடா வைங்க. கண்டிப்பா 50 பேருங்கிற இடத்துல 100 பேர் அந்த படம் பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. நல்ல படம்னு சொல்றீங்க, சிறை சொல்றீங்களா, அடுத்து இந்த ராதிகா பாட்டி அடிக்கிறாங்களா, அது என்ன படம், தாய் கிழவி. இந்த படம் நீங்க என்னதான் ஆகாவான்னு சொன்னாலும் காசு குறைச்சாதான் ஆடியன்ஸ் வருவாங்க, இல்லைன்னா ஆடியன்ஸ் ரொம்ப கஷ்டம். நீங்க சில படங்கள் மட்டும் தான் விதிவிலக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியான படங்கள் வந்து அது வந்து எப்பயாவது தான் நடக்கும். நீங்க இந்த வருஷத்துல 100 படம் நல்ல படம் வந்துச்சுனாலும் 100 படத்தை யாரும் போய் பார்க்க போறாங்க. ஒரு படம் 2 படம் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். இப்ப இந்த ரெட்ரோ படம் வந்துச்சுனாலே சில நேரம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, ஒருத்தர் சொன்ன மாதிரி பயங்கரமா நடந்துச்சு. அந்த மாதிரி கூட அது மாதிரி நடந்தாதான் உண்டு. மற்றபடி வந்து எல்லா நல்ல படத்தையும் ஆடியன்ஸ் வந்து பாத்துறது போறது கிடையாது. எவ்வளவு நீங்க ப்ரொமோஷன் பண்ணாலும் அந்த ஒரு சில படங்கள்லாம் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே பிரீமியர்ஸ் போடுவாங்க, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி பயங்கரமா ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அது இதுன்னு போய் ப்ரொமோஷன் பண்றது, ஒவ்வொரு ஊருக்கும் போறது, ஒவ்வொரு ஊர்லயும் பிரீமியர் போடுறது, பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றது, இவெல்லாம் நடக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் மட்டும் தான் நடக்கும். அது விதிவிலக்கு. காசு குறைக்கணும், காசு குறைச்சா வருவாங்க. சரி ரைட், ஃபைனல் டாபிக் வருவோம். திரும்ப நம்ம ஆரம்பிச்ச டாபிக் வரும். வேற என்ன டைட்டில் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க, டைட்டிலோட முடிப்போம். மணி 10 முடிச்சிடலாம். டைட்டில் என்ன டைட்டில் ஞாபகம் வந்துச்சு? எனக்கு இன்னொரு கூட டைட்டில் ஞாபகம் வந்துச்சு ப்ரோ. குபேரா யாராவது சொன்னாங்களா? குபேரா யாரும் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அதே மாதிரி ஒருத்தர் அதர்ஸ் சொல்லியிருக்காரு, எனக்கு அதர்ஸே ஆச்சரியம். அதர்ஸ் எப்படி, என்ன டைட்டில் அதர்ஸ் எப்படி, என்ன மாதிரி மேட்ச், எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்ல அதர்ஸ் என்ன படம் ப்ரோ? ஃபர்ஸ்ட் அதர்ஸ்னு ஒரு படம் இருக்கு, அது நல்ல படம் தான். படம் நல்லா இருக்கும், படம் நல்லா தான் இருக்கும். ஆனா மேட்ச் ஆகுதான்னு தெரியல. தருணம் 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 வந்து அந்த பாலினத்தை பத்தினதுங்க, புரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓ அந்த கேட்டகரியில அந்த இல்ல ரைட் ரைட் ஓகே 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 ஓகே. ஏங்க தருணமா மேட்ச் ஆச்சா என்ன? தருணம் அந்த படம் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. கிஷன்தாஸ் பிரகாஷ் ப்ரோ, இது வந்து படத்துக்கு ஆப்டானது மட்டும் தான் சொல்லணுமா, இல்ல சில மக்களுக்கு படத்து மூலமா அவங்க சொல்ல அந்த குறியீடான டைட்டில்? இல்ல படத்துக்கு படம் ஆப்டான டைட்டில், பெஸ்ட் டைட்டில், கதைக்கு ஏற்ற மேட்ச் ஆச்சு. இப்ப ரெட்ரோ போட்டுருக்காரு. தக் லைஃப் மக்கள் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா அவங்க நம்மளுக்கு தக் லைஃப் கொடுத்தாங்க, அதை சொல்லலாம்னு வந்தேன். ஆக்சுவலா அது நானுமே வச்சேன். ஓகே, வேற குடும்பஸ்தன் ஆப்டான டைட்டில் பிரகாஷ் ப்ரோ. குடும்பஸ்தன் யாரும் சொல்லல. பர்ஃபெக்ட். வேற கிஸ். அப்படி பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலியும் அதுவும் கரெக்டான டைட்டில் தான் ப்ரோ. கிஸ் செம்ம பர்ஃபெக்ட். ஆமன். எது ஆமனா? மாமன் பிரகாஷ் ப்ரோ. மாமனா? நான் அவர் சொன்னதுக்கு இவர் ஆமன் சொல்றேன், நாளைக்கு கிறிஸ்துமஸ்னால மாறிட்டாரோன்னு நினைச்சிட்டேன். பரணி ப்ரோ போடுங்க, பரணி ப்ரோ இந்த வாட்டி கேரளா ஒயின் குடிக்க.
அது கேரளாலே இருந்தாருன்னா அவருக்கு மரியாதை பயங்கரமா இருந்திருக்கும். தமிழ்நாடு வந்தனால இந்த வாட்டி இது பச்சை தண்ணி கூட தரமாட்டேன்ட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல. வாங்கி வச்சிருக்காங்க ஒருத்தவங்க. நான் போய் கலெக்ட் பண்ணணும். நான் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு போலாமா, இல்ல ஜனநாயகன் 4AM ஷோ போலாமான்னு இருந்தா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா இருக்கு. பட் எப்படினாலும் நான் ஜான்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கிறிஸ்மஸ் நான் லேட்டா செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ 3 ஜனநாயகன் தான் BHK யாராவது ஞாபகம் வருது. சொன்னாங்களா? பிரகாஷ் ப்ரோ ஜனநாயகன்னு போட்டு 5 கப்பு விட்டுருக்காரு கார்த்திக் ரவிவர்மா. எதை வச்சு பண்ணியிருக்காரு? அவரு கண்ணில் அவர் பயங்கரமா கேள்விப்பட்டிருக்கிறாரு. கமர்ஷியல் அவுட்புட் கேள்விப்பட்டிருக்கேன்னு அவருடைய ஒப்பீனியன் போட்டிருக்கிறாரு. அவர் கேள்விப்பட்ட அவரோட இன்சைட் சோர்ஸ் கேள்விப்பட்டு போட்டிருக்காரு. 3 BHK யாராவது சொன்னாங்களா பிரகாஷ் ப்ரோ? யாருமே சொல்லல. விடாமுயற்சி சொன்னாங்களாங்க? விடாமுயற்சி யாரும் சொல்லல. ஏங்க இன்னொரு படம் இருக்குங்க, நம்ம கமலுக்கும் சுகனுக்கும் ரொம்ப பிடிச்ச படம். குபேரா சொன்னாங்க தலைவா. இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு குபேரா. டிராகன் சொல்லிட்டாங்களா? டிராகன்ல யாரும் சொல்ல போறது கிடையாது. இல்லைங்க, நான் கமலுக்கும் சுகனுக்கும் பிடிச்ச டைட்டில் சொல்றேன். சுகனுக்கும் கமலுக்கும் 2 பேருக்கு வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ண படம். லைவ்ல வந்து 2 பேருக்கு வந்து பார்த்தாங்க அந்த படம். அந்த படத்தோட டைட்டில சொல்லணும்ல. பல்தான், நீங்க அவங்க 2 பேத்துக்கு பிடிச்ச டைட்டில் சொல்லுங்க. நான் பிரகாஷ் ப்ரோக்கு பிடிச்ச டைட்டில் ஒன்னு சொல்றேன். சரி, நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். சுகனுக்கும் கமலுக்கும் பிடிச்சது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். பல்தான், அந்த படம்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்ல பல்தான். ஏதோ வளராதீங்க பல்தான். அவர் பார்த்ததெல்லாம் நம்ம கிட்ட வந்து போடுறாரு சுகன் ப்ரோ. பரணி ப்ரோ, அந்த துண்டை தாண்ட சொல்லுவாங்களா, அது என்ன படம்? அது உங்க ஆள் படத்துல ரஜினி முருகன். ரஜினி முருகன் துண்டை தாண்டி சொல்லுங்க. உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அந்த படத்தை பத்தி தெரியாது. எனக்கு தெரியும், ஆனா நான் அந்த படம் பார்த்தது இல்ல சத்தியமா. பிரகாஷ் ப்ரோ, மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு ஆப்டான் டைட்டிலா இருக்கா? மிஸ்டர் ஜூ கீப்பர். ஐயா யாருமே இத சொல்லலீங்க. உண்மையாலுமே இந்த படம் டைரக்டான ஆப்டான் டைட்டில் ஹவுஸ்மேட்ஸ். சூப்பர் பல்தான். அப்படி பார்த்தா நான் இன்னொரு படம் சொல்லுவேன், அர்ஜுன் தாஸோட பாம். அதுவும் கரெக்டான டைட்டில் தான். இது அந்த பெருசு மாதிரி பாமா? இல்ல கரெக்டா ஹவுஸ்மேட்ஸ் பாம் எல்லாம் கரெக்டான டைட்டில் தான். பாம் மூவிலே சொல்லுங்க எப்பவுமே, எப்ப சொன்னாலும். ஓகே பிரகாஷ் ப்ரோ, அதான் உங்களுக்கு மிஸ்டர் ஜூ கீப்பர் கரெக்டா இருந்துச்சா? ஐயா அதை விடுங்க. அவர் அந்த படம் பாத்துருக்க கூட மாட்டாருங்க. சென்னையில போயிட்டு இருக்கும்போது சுகுமார் ப்ரோவா யாரோ வம்புழுத்தாங்க ரோட்ல. நான் போஸ்ட் ஒட்டிட்டு பரணியா ஞாபகம் இருக்கு இன்னும். இல்லங்க, அந்த படத்தோட ரோஸ்ட் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுவே என்னால தாங்க முடியலையா. அந்த படத்தாலே எப்படி பாத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சரி ரைட்டு, எல்லாம் முடிஞ்சா டைட்டில் முடிஞ்சா மொத்தம் இன்னைக்கு வந்து என்னென்ன பேசியிருக்கிறோம்? டைட்டில் பேசியிருக்கிறோம். வேற என்ன பேசணும்? தியேட்டர் பரிதாபங்கள். அது அப்பப்போ பேசுறோம். அதே டாபிக் தான் பேசுறோம். எப்ப பேசினாலும் அதே தான் பேசுறோம். டாபிக் மாறல, அது எந்த கண்டென்ட்டுமே மாறல. சரி ரைட்டு, நாளை சந்திப்போம். நாளைக்கு வந்து எல்லாத்தையும் திரும்ப இப்பயே சொல்லிடுறேன். 27ஆம் தேதியா சனிக்கிழமை வந்து 2025 இருந்து கேள்விகள் கேட்பேன். ப்ளீஸ் எல்லாரும் பதில் ரெடியா வச்சுக்க. 2025 ரீகேப் பண்ணிட்டோம். சனிக்கிழமை தான் கேள்வி. நடந்துட்டு இருக்கோம். ஆடியோ ஃபங்க்ஷன் 27 லைவ் நம்ம டைம் லைவ்ல போடுறாங்களா? லைவ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்துட்டே இருக்கும். அப்ப நாளைக்கு போட்டுருவோமா? நாளைக்கு ரெடியா இருக்கீங்களா? நாளைக்கு வியாழக்கிழமை படம் ரிவ்யூ பேசுவோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை போட்டுருவோமா பேசாம? நான் போஸ்டர் ரெடி பண்ணிட்டேனே 27ஆம் தேதின்னு. எங்க ஏஐட்ட கொடுத்து ஒரு டேட்டா மாதிரியா அடுத்த நிமிஷம் மாத்தி கொடுத்துருக்கு. சினிமா மட்டுமா இல்ல கரண்ட் அஃபேர்ஸா? 2025 சினிமா மட்டும் குறித்து கேள்விகள் கேட்கப்படும். சினிமாவை தாண்டி கேள்விகள் கேட்கப்படாது. எல்லாமே சினிமா தான். எல்லாத்துக்கூட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி வேணா விதவிதமான கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சனிக்கிழமை 10 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அதை மாத்தணும், அந்த டேட்டா மாத்தி வெள்ளிக்கிழமை மாத்தணும். வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வச்சிருவோமா? பிக்சடா? வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். ஓகே சரி, அப்ப பிக்சடா வச்சுங்க. வெள்ளிக்கிழமை என்ன தேதி? 26ஆம் தேதி. அப்போ வருஷ கடைசி கரெக்டா தான் இருக்கும். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025 குறித்து சினிமா குறித்து கேள்விகள் கேட்கப்படும். கரெக்டான அதிகப்படியான பதில் சொல்றவங்களுக்கு மட்டும் சிறப்பு பரிசுகள். ஓகே, நீங்க அந்த போட்டோ ரெடி பண்ணிக்கீங்களா? ஏஐல போட்டு டேட்டா மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, மாத்திரோம். ஓகே, பை.
ஓகே தலைவா, டேக் கேர்.